நாம் யாவரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம், The Book of 2 Chronicles. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம். The Book of 2 Chronicles chapter 20, 20ஆம் அதிகாரம், அவருடைய 15வது வசனத்தை நாம் இந்த வேளையில வாசிக்க கேட்போம். 2 Chronicles chapter 20 verse 15 வாசிங்க. கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. இந்த மாலை வேளையில சில வேதனைகளோடு, சில யுத்தங்களை சந்திக்கிற அனுபவத்தோடு நாம் தேவ சமூகத்தில் வந்திருப்போமே என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் மிக அழகாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. யாருடையது? தேவனுடையது. அல்லேலூயா. விசுவாசமாய் நம் தேவ சமூகத்தில் பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை கவனிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் கிரியை செய்வாராக. யோசபாத் நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த இடத்துல நாம் வாசிக்க முடிந்தது. அது முதல் வசனங்களிலிருந்தே வாசிக்கும் போது என்னுடைய காரியங்கள் நமக்கு நன்றாய் தெரியும். அதிலிருந்து ஒரு சில காரியங்கள் உங்கள் மத்தியிலே கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். யோசபாத் என்று சொன்னால் கர்த்தரின் தீர்ப்பு என்று அர்த்தம். கர்த்தரின் தீர்ப்பு என்று அர்த்தம். யோசபாத் யூதாவின் 4வது ராஜாவாக அவர் காணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு முன் 813 முதல் 848 வரைக்கும் அவர் அந்த ஊழியங்களை செய்யும்படியாக ஆண்டவராகிய தேவன் கிருபையாய் உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையின் மத்தியிலே அவர் என்ன செய்தார் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடிக்க நான் விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அவருக்கு விரோதமாய் ஒரு மிகப்பெரிய கூட்டம் எதிராய் எழும்பி வந்த வேளையில வாசிக்கும் போது வாசிங்க 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வந்தார்கள். இப்ப யுத்தம் செய்ய வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஒரு மிகப்பெரிய படை. பிரைஸ் தி லார்ட். யோசபாத்துக்கு நல்லா தெரியும், இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை அடிச்சாங்கன்னா சீக்கிரமா நம்ம காலியாயிருவோம் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்குள்ளாக யோசபாத் நின்று கொண்டிருக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் முதலாவது கர்த்தரை சார்ந்து கொள்ள ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சில போராட்டத்தின் மத்தியிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது, சென்று கொண்டிருக்கும் போது நாம் மனுஷனை அல்ல, யாரை சார்ந்து கொள்ள வேண்டும்? தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். யார் தேவனை சார்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நிச்சயமாய் துணையாகவே இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். அப்போ பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில போராட்டங்களுக்குள்ளாக சென்று கொண்டிருப்போம் என்றால் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவருக்கு முன்பாய் நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார்.
முதலாவது யோசபாத் என்ன செய்தாரு என்று சொல்லி பார்க்கும்போது வாசிங்க 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் அதே 3வது வசனத்தை வாசிங்க. The Second Chronicles chapter 20 verse 3 வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரியதான விடுதலை உண்டாவதற்கு மிக முக்கியமாய் முதலாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது பாருங்க, இனி தன்னால இந்த அம்மோன் புத்தரோட மோவாப் புத்தரோட அடிச்சு ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்த உடனே பிரைஸ் தி லார்ட், இந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது செய்த ஒரு காரியம், யூதாவெங்கும் ஒரு உபவாசத்தை அவர் கூறுவித்தார். அல்லேலூயா. உபவாச ஜெபம் ஒரு வெற்றியின் பாதையிலேயே நம்மை கொண்டு செல்லும். அல்லேலூயா. உபவாச ஜெபம் சாதாரணமான ஒரு ஜெபம் அல்ல. உபவாச ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்பதை யோசபாத் ராஜா புரிந்து கொண்டு, அதாவது மனுஷீக வல்லமையை விட, மனுஷீக ஆளுகையை விட, மனுஷீக திறமையை விட உபவாச ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்பதை யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் நன்கு அறிந்தபடியினால் இந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், அங்கிருந்து வருகிற எல்லா மக்களையும் ஜெயிப்பதற்கு இனி தன்னால முடியாது, நிச்சயமாய் நான் கர்த்தரை சார்ந்து கொண்டு ஒரு உபவாச ஜெபத்தை கூறுவித்தால் மாத்திரமே ஒரு விடுதலை உண்டாகும் என்பதை புரிந்து கொண்டதான யோசபாத் யூதாவெங்கும் ஒரு உபவாசத்தை கூறுவித்தார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய், நம்முடையதான ஊழியங்களுக்கு விரோதமாய், ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய், ஒருவேளை குடும்ப ஜீவிதத்திற்கு விரோதமாய் சில சூழ்நிலைகளிலே சில போராட்டங்கள் வந்து அதை நம்மாலே ஜெயிக்க முடியாமல் நாம் அதிலே திணறிக் கொண்டிருப்போமே என்று சொன்னால், யோசபாத் கையாண்ட முதல் காரியம் உபவாச ஜெபத்தை கூறுவித்தது போல உபவாசம் எடுத்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் அற்புத கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சபையில உபவாச ஜெபம்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன உபவாச ஜெபம்? வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், சில இடத்துல சனிக்கிழமை உபவாச ஜெபம்னு சொல்லுவோம். அப்படின்னா சர்ச்சில் ஒரு 500 பேர் இருந்தாலும் சரி, உபவாச ஜெபத்துக்கு 4 பேர் தான். எத்தனை பேரு? 4 பேர் தான். பாருங்க, என்னால் உபவாச ஜெபத்தினுடைய தன்மை அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. பாருங்க, உபவாச ஜெபத்தினுடையதான வல்லமையை புரிந்து கொண்ட யோசபாத் இனி தன்னால முடியாது, ஜெபத்தினாலதான் முடியும் என்று சொல்லிக்கொண்டு யூதாவெங்கும் ஒரு உபவாசத்தை கூறுவித்தார். அங்கே ஒரு மிகப்பெரியதான விடுதலையை பரலோகத்தின் தேவன் கட்டளையிட்டு அவர் சொல்றாரு, இனி இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் அங்கே உபவாச ஜெபம் வல்லமையாய் செயல்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இரவு வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சில காரியங்களிலே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்போம்னு சொன்னா நம்ம இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் உபவாசித்து ஜெபிக்கும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் உபவாசித்து ஜெபிப்பேன், இந்தந்த காரியங்களுக்காக உபவாசித்து ஜெபிப்பேன் சொல்லி நாம் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க கர்த்தர் போதுமானவர். அல்லேலூயா. Praise the Lord. நான் கேரளாவிலே பைபிள் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய எதிர்கால ஊழியங்களை குறித்துள்ள ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. என்ன ஊழியம் செய்ய போறோம், ஆண்டவர் என்னை குறித்து என்ன ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு என்கிற ஒரு விஷயத்துக்காக பொதுவாக மலையாளிஸ் கேரளாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், அதிகமா உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை நான் புரிந்து கொண்டு நான் ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு 3 நாள் உபவாசம் எடுத்து ஆண்டவர் என்னுடைய எதிர்கால ஊழியத்தை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் ஜெபிக்கலாம் என்று சொல்லி நான் என்ன பண்ண ஜெபிக்க ஆரம்பிச்சேன். முதல் நாள் என்ன பண்ணேன், என்னுடைய பிரேயர் ரூம்ல போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். முதல் நாள் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எப்ப எல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 hours போல நான் என்ன பண்ணியாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு. ஆனா எனக்கு எந்த ஒரு வார்த்தையும் கிடைக்கல, எந்த ஒரு லீடிங் எனக்கு இல்ல. ஆனா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். முதல் நாள் முடிஞ்சிச்சு. இரண்டாவது நாள் காலையில் உள்ளதான என்னுடைய அன்றாட வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு காலையில ஒரு 8:30 நான் பிரேயர் ரூமுக்கு போறேன். பிரேயர் ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு என்னுடைய ஒரே காரியம் என்ன அப்படி சொன்னா, என்னுடைய எதிர்கால ஊழியங்களை குறித்து தேவ திட்டம் என்ன என்பதுதான் என்னுடைய ஜெபத்துடைய உபவாச ஜெபத்துடைய முக்கியமான காரியம். நான் என்ன செய்தேன், நான் பிரேயர் ரூம்ல போய் உட்கார்ந்து முழங்கால் படி போட்டு பைபிளை கீழே வச்சுட்டு நான் ஸ்தோத்திரம் பண்ணி நான் தேவனை ஒரு சில நிமிடங்கள் தான் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை எனக்கு காண்பித்தார். ஒரு தரிசனத்தை காண்பித்தார். என்ன தரிசனம் என்று சொன்னா, பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாம்பியன் கப், ஒரு பெரிய சாம்பியன் கப். அந்த பெரிய சாம்பியன் கப்ல 2 பக்கமும் கைப்பிடி இருக்கு, 2 கைப்பிடி இருக்கு. அதுக்கு மேல கேப் இல்ல, அதாவது மூடி இல்ல. இப்படியா இருக்கும்போது ரொம்ப அழகான ஒரு சாம்பியன் கப். அந்த கப்புக்குள்ள பாத்தீங்கன்னா என் மைண்ட் அந்த கப்புக்கு உள்ள போகுது. உள்ள போகும்போது அங்கே 2 சின்ன குழந்தைங்க, அதாவது பொதுவாக கொஞ்சம் தலைமுடி எல்லாம் கொஞ்சம் அழுக்காவும், ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் அழுக்கான நிலைமையில உள்ளதான 2 சின்ன குழந்தைங்க உள்ள இருந்தாங்க. இந்த குழந்தைகளை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. ஆனா அதே வேளையில அந்த காரியத்தை, அந்த காட்சி ஆண்டவரே காண்பித்தார். இப்போ நான் என்ன பண்ணேன், இதை பார்த்த பிறகு ஆண்டவர் ஏதோ என்னோடு கூட பேச விரும்புகிறார் என்பதா என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சே தவிர அந்த தரிசனத்துடைய ஆழத்தை என்னாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப நான் என்ன பண்ணேன், என்னுடையதான ரெஜிஸ்டர், அப்போ இந்த நாட்கள்ல நம்முடையதான சச்சாவுடைய சூப்பரண்டா இருக்கிறதான சிசி தோமஸ் சார் அந்த நாட்கள் படிக்கும் போது ரெஜிஸ்டரா இருந்தார். அப்ப நான் என்ன பண்ணேன், அவர் வந்த டைம்ல அவர்கிட்ட நான் போய் பேசுறேன், பாஸ்டர் ஒரு 3 நாள் நான் உபவாசம் எடுத்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், முக்கியமா ஊழியத்தை குறித்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்படிப்பட்ட இந்த ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன் அப்படி சொன்ன உடனே அவர் என்ன பண்ண, எல்லாத்தையும் கேட்டு சொன்னாரு, ஆண்டவர் ஊழியத்தை குறித்து பேசுறாருப்பா, அதனால நீ என்ன பண்ணு, சமாதானமா போய்க்க அப்படின்னா இவர் சொன்னாரு. ஆனா எனக்கு என்ன பண்ணல, ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, நம்ம வேற என்ன அவர்கிட்ட சொல்றது அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். தொடர்ந்து நான் என்ன பண்ண, ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வரும்போது எங்க பாஸ்டர் நான் சொல்றேன், பாஸ்டர் இப்படி ஒரு தரிசனத்தை பார்த்தேன், அதை குறித்து ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, ஆண்டவர் ஊழியத்தை குறித்து பேசுறாரு, அதனால நல்லா ஜெபம் பண்ண விட்டார். அவர் அதான் சொன்னாரு, இவர் இதான் சொல்றாரு, எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லை. பாருங்க, தொடர்ந்து பைபிள் காலேஜ் படிப்பு முடிஞ்சிச்சு, 3 வருஷம் முடிஞ்சிச்சு. 3 வருஷம் முடிச்ச உடனே என்கிட்ட கேட்டாங்க, நீங்க தொடர்ந்து கேரளாவில் மினிஸ்ட்ரி பண்றீங்களா இல்ல நீங்க தமிழ்நாட்டில் மினிஸ்ட்ரி பண்றீங்களான்னு கேட்ட உடனே நான் இல்ல தமிழ்நாட்டில் தான் மினிஸ்ட்ரி பண்ண விரும்புறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்த உடனே உடனடியாக எனக்கு தமிழ்நாடு பைபிள் காலேஜ்ல நீங்க டீச் பண்ண வாங்கன்னு சொல்லி அங்க டீச் பண்ணும்படியா என்ன அழைத்தாங்க. நான் அங்க டீச் பண்ணும்படியா போயிட்டேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 days எனக்கு அங்கே பைபிள் காலேஜ்ல டீச் பண்ணோம். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் சும்மா இருக்கணும். பாருங்க, அந்த நாட்கள்ல வேற எந்த ஊழியங்களும் இல்லை. இது 2-3 வாரங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில போயிட்டு இருக்கும் போது திடீரென எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, ஏன் ஒரு புது ஊழியத்தை ஆரம்பித்து செய்யக்கூடாது என்கிற ஒரு கேள்வி. அப்ப அந்த நாட்கள்ல எஜுகேஷன் டைரக்டரா இருந்தது ஞானதாஸ் பாஸ்டர். அவர்கிட்ட நான் போய் சொல்றேன், ஐயா எனக்கு என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு ஏரியாவை சொல்லுங்க, அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஒரு புது ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் நான் சும்மா ஃப்ரீயா இருக்கிறேன். அதனால ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போறதை விட ஒரு புது ஊழியத்தை ஆரம்பிக்கலாமே சொன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டார். தாராளமா செய்யலாம், நீங்க தாராளமா செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு ஏரியாவா சொல்றார். துடியலூர் ஒரு ஏரியா இருக்கு, குனியமுத்தூர் ஒரு ஏரியா இருக்கு, மதுக்கரைன்னு ஒரு ஏரியா இருக்கு. இப்படி நாங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பேசிக்கிட்டே இருக்கிறோம். பேசிட்டு இருந்த வேளையில பாருங்க, ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய விஷயம், பேசிட்டே இருக்கிறோம். ஒரு பாஸ்டர் அங்க உள்ள வந்தார். ஆபீஸ் ரூமுக்கு வர, ஆபீஸ் ரூமுக்கு வந்து சொல்றாரு, அவர் பேசுறாரு, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க விஷயம் அந்த பாஸ்டருக்கு தெரியாது.
தெரியாது. அவர் சொல்றாரு, சூலூர்ல ஒரு ஃபேமிலி எனக்கு தெரியும், அந்த குடும்பம் அங்கே ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க விரும்புறாங்க. பைபிள் காலேஜில் படிக்கிற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னா ஒன்னு அனுப்புங்க பாஸ்டர், நமக்கு சூலூர்ல இப்ப நமக்கு ஊழியங்கள் இல்ல, அதனால நீங்க ஒன்னு அனுப்புனீங்கன்னு சொன்னா, யாராவது அனுப்புனீங்கன்னா பாப்போம், அங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னா தொடர்ந்து அந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ணலாம். அப்படி சொல்லும் போது உடனே ஞானதாஸ் பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டருக்கு ஒரு ஊழியம் தேவை இருக்கு, நீங்க சூலூருக்கு கூட்டிட்டு போங்க, ஒருவேளை அந்த இடத்துல அவருக்கு ஓகேன்னு சொன்னா அவரு கண்டினியூ பண்ணட்டும், இல்ல வேற ஏதாவது ஏரியாவை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஜஸ்ட் பேசிட்டு ஒரு டீ என்ன பண்ணாரு வந்துச்சு, டீ வாங்கி குடிச்சிட்டு உடனடியாக அவர் என்ன டூ வீலர்ல பைக்ல உட்கார வச்சுட்டு நேர என்ன பண்றாரு, சூலூருக்கு போறாரு. இதுக்கு முன்னாடி நான் சூலூரை பார்த்தது இல்ல, அந்த ஏரியாவை நான் பார்த்தது இல்ல. நான் கன்னியாகுமரியில பிறந்து வளர்ந்தவன், அதை தொடர்ந்து ஊழியத்திற்காக பைபிள் காலேஜில் டீச் பண்ணும்படியாக எங்க போறேன், பைபிள் காலேஜில் போயிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில அவர் சூலூர் கொண்டு போறார். சூலூர் போகுது போகுது போகுது, பைக் போயிட்டே இருக்கு. ஏன்னா அமெரிக்கா போற மாதிரி தூரமா இருந்துச்சு. அவ்வளவு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு போர்டு வந்து சூலூர் வந்துச்சு. அப்படா சூலூர் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு நான் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். வண்டி நேரே போயிட்டு ஒரு மதியழகன் நகர் என்று சொல்ற ஒரு ஏரியாவுக்குள்ள போயிடுச்சு. மதியழகன் நகர் ஏரியாவுக்குள்ள வண்டியை டர்ன் பண்ணும்போது ஆண்டவருக்கு மகிமை பாருங்க, இந்த சாம்பியன் கப்ல எந்த குழந்தைகளை பார்த்தேனோ அதே ஷேடோவோட உள்ள குழந்தைகள் அந்த மதியழகன் நகர் என்ட்ரன்ஸ்ல அந்த குழந்தை நிக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்த தரிசனம் எங்க, கேரளாவில் திருவள்ளால. பாருங்க, கொடுத்த தரிசனம் எங்க, கேரளாவில் திருவள்ளால கொடுத்தது. இந்த தரிசனத்துடைய நிறைவு எங்க வருது, கோயம்புத்தூர்ல மதியழகன் நகர் ஏரியா வருது. இப்போ சூலூர்ல வருது. பாருங்க, இப்ப நேரா அந்த பைக் என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், செகண்ட் ஸ்ட்ரீட், தேர்ட் ஸ்ட்ரீட், ஒரு ஸ்லம் ஏரியா. உள்ள போன உடனே இந்த பசங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பைக்கு பின்னாடி ஓடுறாங்க. அந்த நாட்கள்ல சின்ன பசங்க பைக் வந்தா குருன்னு ஓடுவாங்கல்ல, அதே மாதிரி ஓடுறாங்க. ஓடி பார்த்தா எந்த வீட்டுல போய் பைக் நிக்குதோ அந்த வீட்டு இந்த பையன் நிக்கிறாங்க. ரெண்டு பசங்க நிக்கிறாங்க, சேம் ஷேடோவா இருக்கு. பாருங்க, என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியுது, அந்த சாம்பியன் கப்ல எப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்தேனோ அந்த குழந்தைங்க நிக்கிறாங்கிற விஷயத்துல நான் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். தொடர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. வீடு பாத்தீங்கன்னா நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படி ஒரு வீடு பார்த்தது இல்லை. ஒரு 10க்கு 10 ஒரு ரூம், 10க்கு 10 ஒரு ரூம்ல, அந்த ரூம்ல பீரோ இருக்கு, அந்த ரூம்ல தான் கட்டில் இருக்கு, அந்த ரூம்ல தான் கிச்சன் இருக்கு. எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படி பார்த்ததே இல்லை. இப்ப சொல்றாங்க, பாஸ்டர் இங்கதான் ஜெபம் நடத்துறாங்க. எங்க 10க்கு 10 ரூம், கட்டில் இருக்கு, பீரோ இருக்கு, அங்கதான் கிச்சன் இருக்கு. ஒரு கிச்சன்ல ஒரு டாப் மட்டும் தான் இப்படி இருக்கு. இப்போ எனக்கு இந்த 10க்கு 10 ரூம் முக்கியம் இல்ல, இங்க நிக்கிற பசங்க எனக்கு முக்கியம். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி தேவ கிருபையினாலே அங்க ஜெபத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஜெபத்தை ஆரம்பிக்க செய்தோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக சூழ்நிலைகளை தாண்டி வந்தோம், ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். அந்த 2 பேர்ல ஒருத்தர் வேதாகம கல்லூரியில படிச்சு கர்த்தருடைய ஊழியத்தின் பாதையிலே காணப்படும்படியாய் கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். நான் எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா, கர்த்தர் கொடுத்த தரிசனம் மாறாது. தரிசனத்தினுடைய முக்கிய காரணம் உபவாச ஜெபம். அங்கே தரிசனத்தை கொடுக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. எந்த ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்திலே உற்சாகமாய் உண்மையாய் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க ஜெபிக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க ஆண்டவர் எப்போதும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களிலே இந்த காரியம் என்னமாய் முடிவடையுமோ, என்னுடைய எதிர்காலம் என்னமாய் முடிவடையுமோ, இந்த காரியம் எப்படியாய் ஆகுமோ என்கிற அநேக கேள்விகளோடு நாம் காணப்பட்டு கொண்டிருக்கும் போது இதற்கு ஒரு தீர்வுக்குள்ளாய் கடந்து வருவோம். தேவ சமூகத்திலே காத்திருந்து உபவாசத்தோடு நாம் ஜெபிக்கும்படியாய் நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிப்போம் என்றால், யோசபாத்துக்கு ஒன்று புரிந்தது, ஒரு ரகசியம் தெரிந்தது. இனி என்னுடைய சுயத்தினாலே முடியாது, என்னுடைய பலத்தினாலே முடியாது,
என்னுடைய படையினாலே முடியாது, இது எல்லாமே தேவ கிருபையினால் தான் ஆகும் என்று சொல்லிக்கொண்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவிட்டு எல்லாரும் உபவாசிக்கும்படியாய் செயல்படும் போது அங்கே ஒரு வார்த்தை வருகிறது, இந்த யுத்தம் இனி உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். உபவாச ஜெபத்தினாலே உபவாசித்து ஜெபித்து தோற்று போன மனுஷன் யாருமே இல்லை. ஆண்டவருக்கு மகிமை. பாருங்க, யோனா என்ன பண்றாரு? நினிவேக்கு விரோதமா போய் என்ன பண்ணுங்க, நீங்க பிரசங்கம் பண்ணுங்கன்னு யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். அப்படிதானே? வாசிங்க யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோனா 1:1 வாசிங்க. வாசிங்க. உண்டாகி நீ எழுந்து அதற்கு விரோதமாக பிரசங்கி. ஆண்டவர் சொன்னா என்ன பண்ணிருக்கணும்? கேட்கணும். ஆனா இவர் என்ன பண்ணாரு? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. யார் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகுறாங்களோ கொண்டு வர வேண்டிய விதத்தில் என்ன பண்ணுவாரு? கொண்டு வருவாரு. அதான் விஷயம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பேசுவாங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி நிறைய காரியம் பேசுவாங்க. அது இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஆனா கொண்டு வர வேண்டிய விதத்தில் என்ன பண்ணுவாரு? கொண்டு வருவார். நமக்கு இந்த விஷயத்துல சப்ஜெக்ட் இங்க இல்ல. என்னன்னா, நினிவேக்கு ஒரு பிரசங்கம் செல்கிறது. உங்களுடையதான கூக்குரல் எங்க எட்டி இருக்கு? தேவ சமூகத்தில் வாசிக்கும் போது பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க 3ஆம் அதிகாரம் பிரைஸ் தி லார்ட் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நினிவேக்கு போனான். இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி என்று கூறினான். வாசிய. அப்பொழுது தேவனை விசுவாசித்து தன்னுடைய நினிவே கவிழ்க்கப்பட போகிறது, தன் தேசம் கவிழ்க்கப்பட போகிறது என்பதை புரிந்து கொண்டதான நினிவே ஜனங்கள் யாரை விசுவாசித்து? அங்குள்ள ராஜாவை விசுவாசிக்கல, அங்குள்ள மந்திரிய விசுவாசிக்கல, அங்குள்ள வசதி உள்ளவங்களை விசுவாசிக்கல, எந்த ஒரு மனுஷனையும் பார்க்க போகல. இப்போ ஒரே ஒரு வழிதான் உண்டு. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவனை விசுவாசித்து நாம் உபவாசித்து ஜெபித்தால் மாத்திரம்தான் நினிவே கவிழ்க்கப்படாதபடிக்கு காப்பாற்றப்பட முடியும் என்று நினிவே ஜனங்கள் புரிந்து கொண்டு உபவாசத்தை அந்த இடத்துல செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. உபவாச ஜெபத்தை எவ்வளவு வல்லமை பாருங்க. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிங்க. விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் என்ன பண்ணாங்களா? இப்ப பெரியவங்க உபவாசிப்பாங்க, ஆனா சின்ன பிள்ளைங்க என்ன பண்றது இல்ல, உபவாசம் பண்ண வைக்கிறது இல்ல. இப்ப முன்னே எல்லாம் நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை காலைல என்ன இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் இல்ல. எத்தனை பேரு இந்த நாட்கள்ல சின்ன பிள்ளைகளுக்கு காலைல சாப்பாடு கொடுத்து சண்டே ஆராதனை கொண்டு வரும்னு தெரியல. ஆனா எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. எப்ப மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் லஞ்ச் தான் என்ன பண்ணுவோம், கொடுப்பாங்க. உபவாசம் சொல்லும் போது சில நேரத்தில் உபவாசம் எடுக்க சொல்லுவாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரியா என்ன இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. பாருங்க, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் அந்த இடத்திலே உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். வாசிங்க. இந்த செய்தியை எட்டின போது சிங்காசனத்தை விட்டு எழுந்து போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பல் ராஜாவுக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு,
இனி என் திறமையினால என்னுடைய பலத்தினால நினிவேயை காப்பாற்ற முடியாது. இனி தேவ பலன் இருந்தா மாத்திரம்தான் நினிவே கவிழ்க்கப்பட முடியாது, கவிழ்க்கப்படாமல் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி ராஜாவும் புரிந்து கொண்டார். இப்ப ஜனங்களும் புரிஞ்சு கொண்டாங்க, ராஜாவும் புரிந்து கொண்டார். தொடர்ந்து வாசிங்க. மேலும் ராஜா பிரதானிகளோ மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவோ மேயாமலோ வசிய மூடிக்கொண்டு தேவனை நோக்கி வசிய திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை வசிய அல்லேலூயா. இப்ப ஜனங்கள் உபவாசிக்கிறாங்க, ராஜா உபவாசிக்கிறாங்க, மட்டும் இல்லாம மந்திரிமார் உபவாசிக்கிறாங்க. கூடவே பாத்தீங்கன்னா யாருக்கு உபவாசம் வைக்கிறாங்க? ஆடுக்கு மாட்டுக்கு எதுக்குமே சாப்பாடு கொடுக்கல. ஆட்டுக்கு மாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கல என்ன பண்ணும்? பஸ் என்ன பண்ணும்? ஓன்னு கத்த ஆரம்பிக்கும். இப்ப நினிவேயே கர்த்தரை நோக்கி கத்த ஆரம்பிக்குது. பாருங்க, உபவாச ஜெபம் சாதாரணமான ஒன்று அல்ல. இப்ப நினிவேயே கர்த்தரை நோக்கி கத்த ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. தேவன் தான் சொல்லி இருந்ததான அந்த தீங்கை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் தேவன் சித்தமுள்ளவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. இந்த இரவு வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை சில தீங்கான காரியத்திற்குள்ளாய், சில பிரச்சனைகளுக்குள்ளாய் நாம் சென்று கொண்டே இருப்போம் என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், அவைகளுக்கு ஒரு சரியான தீர்வு எங்கே கிடைக்கப்படும் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே மாத்திரம்தான் ஒரு சரியான தீர்வு கிடைக்கும். உபவாசத்தோடு நாம் ஜெபித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உபவாசம் எப்படி எடுக்கணும் சொல்லி பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வாசிங்க. மத்தேயு 6:16 இயேசு அழகா சொல்றார். வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை, இப்ப என்ன பண்றாங்களா? நிறைய பேருக்கு உபவாசம் சொன்னா என்ன பண்ணுவாங்க? போஸ்டர் அடிச்சு ஒட்டி உபவாசத்தை பயங்கரமா கொண்டாடுறதான நிறைய பேர் இருக்கிறாங்க. 40வது நாள் பாத்தீங்கன்னா ஒரு விசேஷித்த லெவல் எல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா அதுல நிறைய தந்திரமான காரியங்கள் இருக்கு. இப்ப ஆண்டவர் இயேசு அழகா சொல்றாரு. வாசிங்க மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல நீங்கள் முகவாடலாயிராதீங்க. அல்லேலூயா. எங்க முன்னாடி இப்ப சர்ச்சில் இருந்து அவங்க டிரான்ஸ்பர் ஆகி வெளியூர் போயிட்டாங்க. ஒரு அம்மா சர்ச்சில் இருந்தாங்க. அவங்க எப்போது ஒரு உபவாசம் எடுத்தாங்கன்னா அந்த இப்படியே உட்காருவாங்க. என்ன சிஸ்டர் என்ன பிரச்சனையான்னு கேட்டா, இல்ல பாஸ்டர் ஞானே இப்போ உபவாசி பிரார்த்திക്കുക. என்ன பண்றாங்க? ഞാൻ ഉപവാസി പ്രാർത്ഥിക്കുക. മലയാളി ഉപവാസി அவங்க உபவாசி ஜெபம் பண்றது யாருக்கு தெரியணுமா? பாஸ்டருக்கு தெரியணும். அவங்க உபவாசி ஜெபிக்கிறது யாருக்கு தெரியணும்? பிலீவர்ஸ்க்கு தெரியணும். நான் ஒரு உபவாசிக்கிற ஆள் என்ன பண்ணணும் பாருங்க. சொல்லாரு, மாயக்காரரை போல இராதீங்க. வாசிங்க வாசிங்க. காணும் பொருட்டு வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய உபவாச ஜெபம் மனுஷர் காணும் பொருட்டாய் அல்ல, தேவனே பார்க்கும்படியாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய உபவாச ஜெபத்திற்கு பதில் கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார்.
எதுக்கெல்லாம் உபவாசிக்கணும் அப்படி பார்த்தா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த காரியம் நடக்கணும். சில விஷயங்கள் நடக்காது. அப்படி வரும்போது ஏன் சில விஷயங்கள் உபவாசிக்கும் போது நடக்காது அப்படி சொன்னா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். வாசிங்க, இதோ எதுக்கு? வழக்குக்கு. எதுக்கு உபவாசிக்கிறாங்க? வழக்குன்னு சொன்னா, இப்போ எட்வின் பாஸ்டர் என்ன பண்ண திட்டாரு. இப்ப எனக்கு யார் மேல கோவம்? எனக்கு எட்வின் பாஸ்டர் மேல கோவம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன், எட்வின் பாஸ்டர் என்ன பண்ணும்? ஏதாவது சம்பவத்தை நீர் என்ன பண்ணும்? செய்யும். இதான் வழக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது என்ன பண்ணிருப்பாங்க? திட்டிருப்பாங்க, ஏதாவது கேவலமா பேசியிருப்பாங்க. இப்போ ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, இப்போ நீர் யார் என்பதை அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நிரூபிக்கணும். நீர் நிரூபிக்கிற வரைக்கும் நான் சோறு சாப்பிட மாட்டேன். நான் நிரூபிக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன்? நான் சாப்பிடவே மாட்டேன். இதான் வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் நீங்கள் உபவாசிக்கிறீர்கள். அல்லேலூயா. உபவாசம் அதற்குரியதல்ல. அநேக நேரங்களில் இந்த உபவாசத்தை குறித்து ஒரு புரிதல் நமக்குள்ள இல்லாதபடியினால் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒருவேளை கேட்கப்படாமல் போய்விடுகிறது. தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படி உபவாசிக்கணும்னு சொல்லி இந்த புத்தகத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. நாம் வாசிக்க வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கு. உபவாசிக்கும் நாளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதன் பிரகாரமாய் உண்மையாய் நேர்த்தியாய் அழகாய் நாம் உபவாசிப்போம் என்று சொன்னால் அந்த உபவாசத்திற்குரிய பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மொர்தெகாய்க்கு விரோதமாய் யார் எழும்புகிறார்? ஆமான் எழும்பும் போது அந்த இடத்துல செய்த காரியம் என்ன? ஆமானுக்கு மொர்தெகாய மாத்திரம் அடிக்கிறது, கொல்றதுக்கு அவருக்கு மனசு இல்லை. என்ன பண்ணணும்? இந்த யூத ஜனத்தையே அழிக்கணும். இவன் சந்ததியே அல்லது இவன் குடும்பத்தை அழிச்சிடணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆமான் செலுத்துகிறவனாயிருந்தான். என்ன பண்ணாங்க? எஸ்தர் ராஜாத்தையும் பிரைஸ் தி லார்ட் யூத ஜனங்களோ மொர்தெகாயோ பிரைஸ் தி லார்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு உபவாச ஜெபத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. பாருங்க, உபவாச ஜெபம் என்ன செய்தது? காரியத்தை மாறுதலாய் முடிவடைய பண்ணுறது. அல்லேலூயா. அப்ப சபை உபவாசித்து ஜெபிக்கும் போது, சபை தேவனை நோக்கி மன்றாடும் போது, சபைக்கு விரோதமாய் எப்படிப்பட்டதான எதிர்க்கிரியைகள் எழும்பினாலோ அந்த யுத்தம் பிரைஸ் தி லார்ட் ஒரு மனுஷனுடையது அல்ல, அந்த யுத்தம் கர்த்தருடையது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. ஆமானுக்கு பிரைஸ் தி லார்ட் மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் ஒரு மிகப்பெரிய சதி திட்டம், ஒரு மிகப்பெரிய தந்திரம், ஒரு மிகப்பெரியதான சதி திட்டத்தை செய்யும் போது அங்கே உபவாச ஜெபம் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் பிரைஸ் தி லார்ட் கிரியை செய்ய ஆரம்பித்தார். தேவ பிள்ளைகள் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவராகிய தேவன் கேட்டு அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். எந்த தூக்கு மரத்தை ஆமான் செய்துவித்தாரோ அந்த தூக்கு மரத்திலேயே ஆமான் விழும்படியாய் பரலோகத்தின் தேவன் உதவி செய்தார். உபவாச ஜெபத்திற்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட் நெகேமியா உபவாச ஜெபம் பண்றார். வாசிங்க, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க. பிரைஸ் தி லார்ட் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரெண்டாம் வசனத்துல வாசிங்க சிஸ்டர். 2ஆம் வசனம் வாசிங்க. ஆனானியும் யூதாவிலிருந்து வந்தாங்க, செய்தியையும் விசாரித்தேன்,
வாசிங்க. இப்போ யார் யாரை குறிச்சு விசாரிக்கிறா? நெகேமியா தன் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடையதான நிலைமை என்ன என்பதை என்ன பண்றாரு? விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அங்கே அவருக்கு சொல்லப்படுகிறது, மகா பெரிய தீங்கு என்ன பண்றாங்க இந்த தேசத்தில் அனுபவிக்கிறாங்க என்று சொன்ன உடனே தொடர்ந்து வாசிங்க, கண்டிப்பா பண்ணுங்க, வாசிங்க. சுட்டரிக்கப்பட்டதுமா இருக்கிற என்றார்கள். இந்த வார்த்தைகளை நான் கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து என்ன பண்ணேன்? அப்போ சபையில ஒரு சமாதானம் இல்ல, சபையில ஒரு சின்ன ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே ஒரு விசுவாசியா இருக்கிறதான நெகேமியாவுக்கு சிரிப்பு வரல. நெகேமியாவுக்கு பாத்தீங்கன்னா விசுவாசியா இருக்கிற நெகேமியாவுக்கு சந்தோஷம் வரல. இது இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, சிந்திக்கல. இப்போ அவர் இருக்கிற இடம் ராஜ அரண்மனையில நல்ல சூப்பரா ஸ்டே பண்ற இடம், நல்ல சாப்பாடு கிடைக்கிற இடம், நல்ல முறையில் அவர் தங்கிக்கலாம், எல்லா விஷயமா சேஃபா அவர் இருக்கிறாரு. ஆனா தன்னுடைய தேசம், தன்னுடைய ஆலயம் இருக்கிற தேசம் பாழாய் இருக்கிறது என்று கேட்டவுடனே தான் சேஃபா இருக்கணும் என்று சொல்லி சிந்திக்கல. அவருடைய வாழ்க்கையிலே அது சொல்லப்பட்டிருக்கு, இந்த செய்தியை அவர் கேட்ட பொழுது நான் என்ன பண்ணேன்? சபையில போ, வேற ஒரு ஆத்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா வேற ஒரு ஆத்மா என்ன பண்ணணும்? அழணும், அழணும், சிரிக்க கூடாது. நிறைய பேருக்கு அவளுக்கு வேணும், ஐயா அவளுக்கு வேணும், கொஞ்சம் ஆட்டமா ஆடுனா, கொஞ்சம் ஆட்டமா ஆடுனா இதெல்லாம் அவளுக்கு வேணும் பாருங்க. நோ நோ நோ, ஒரு காலம் அப்படி இல்லை. அந்த பாரம் நமக்கு உண்டாகணும், பாரம் உண்டாகணும். அந்த நெகேமியாவின் பாரம் நமக்கு உண்டாகணும். சில சூழ்நிலைகள்ல ஒரு குடும்பம் ஒரு வேதனைக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு கடன் பாரத்துக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு கண்ணீருக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தை குறித்து உள்ள ஒரு பாரம் நமக்குள்ள உண்டாகணும். எவ்வளவு கர்த்தருக்காய் பயன்பட்ட ஒரு குடும்பம், எவ்வளவு கர்த்தருக்காய் ஒரு பிரயோஜனமான குடும்பம், எவ்வளவு கர்த்தருக்காய் ஒரு சாட்சியா இருந்த குடும்பம், இந்த நாட்கள் ஆண்டவரை விட்டு தூரமா போயிருக்கிறாங்களே, ஆண்டவரை விட்டு மாறி போயிருக்கிறாங்களே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம இருக்கிறாங்களே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம இருக்கிறாங்களே என்று சொல்லிட்டு பிரைஸ் தி லார்ட் அந்த குடும்பத்திற்காய் பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட ஆராதித்தவர்கள், நம்மோடு கூட தேவனை துதித்தவர்கள், நம்முடைய அருகாமையில் இருந்து கர்த்தரை துதித்த மக்கள், தேவ சமூகத்திலே கர்த்தரை துதித்த மக்கள் ஒருவேளை ஒரு நாள் வரலைன்னா, ஏன் பிரதர் வரல, ஏன் சிஸ்டர் வரலன்னு சொல்லி கேட்டு இன்னும் நாம் ஆதங்கத்தோடு அவர்களுக்காய் ஜெபித்து தேவ சமூகத்திலே கொண்டு வர வேண்டிய மகா பெரிய பொறுப்பு நமக்கல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சபை இதில் ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, இந்த செய்தியை நெகேமியா கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு? சில நாட்களாய், மறுபடியும் வாசிங்க, சில நாளாய், சில நாளாய் சொன்னா எத்தனை நாள் பண்ணல சொல்லல. இந்த பாரம் ஒரு ஆத்துமா இடறி போயிருக்கிறாங்க. தன் தேசத்திலே ஒரு மகா பெரிய தீங்கு உண்டாயிருக்கு, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது கேட்ட உடனே அவருக்குள்ளே ஒரு பாரம் உண்டாது. என்ன பண்றாரு? சில நாட்களாய் துக்கித்து, அல்லேலூயா, சில நாட்களாய் துக்கித்து. வாசிங்க, என்ன பண்ணாரா? இப்ப ஒரு சாப்பாடு என்ன பண்ண மாட்டேங்குது, இறங்க மாட்டேங்குது, இறங்க மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல பொதுவாக சபையில நாங்க செய்யற ஒரு காரியம், நான் அதை எனக்கு ஞாபகத்தோட சொல்றேன். சபை ஆராதனை முடிச்ச உடனே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்ச உடனே, ஆராதனை முடியும் போது யார் யாரெல்லாம் சர்ச்சுக்கு வந்தாங்க, யார் யார் வரலன்னு சொல்லி என்ன பண்ணுவேன்,
நான் ஒரு சின்ன லிஸ்ட் எடுத்துருவேன். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த ஊருக்கு போறேன், நான் வர முடியல, இந்த ஒரு ஒர்க் இருக்கு வர முடியலன்னு சொல்றது. ஓகே, இவங்க இன்னைக்கு வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. சிலர் பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை என்னன்னு தெரிய வர முடியாம இருக்கிறாங்க. என்ன பண்ண, லிஸ்ட் எடுத்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன், பிரைஸ் தி லார்ட். அந்த லிஸ்ட் எடுத்து நான் வீட்டுல போயிட்டு வீட்டுல சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க முக்கியமானவங்க, இவங்க ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல என்ன பண்ணுவேன், போன் பண்ணி கேட்பேன். போன் பண்ணி கேட்டுட்டு அவங்க ரீசனை சொன்ன பிறகு, அந்த ரீசனை கேட்ட பிறகுதான் என்ன பண்ண போனா, அதுக்கு முன்னாடி சாப்பாடு என்ன பண்ணாது, இறங்காது. Praise the Lord. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த பாரம் நெகேமியாட்ட இருந்துச்சு. அந்த பாரம் நெகேமியாட்ட இருந்துச்சு. என்ன பண்றாரு, சில நாட்களாய் துக்கித்து இப்ப அவரால் சாப்பிடவே முடியல. தன் தேசம் பாழா இருக்கு, தன் ஜனங்கள் பாழா இருக்கிறாங்க, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழ்நிலை தேசத்தில் இருக்கிறது என்று சொல்லி வரும்போது அவரால் சாப்பிடவே முடியல. சில நாட்களாய் அவர் உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறவராகவே காணப்பட்டார். எத்தனை பேருக்கு சபையை குறித்த ஒரு பாரம் இருக்கிறது, சபையின் ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் இருக்கிறது. தேவன் அந்த பாரத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒரு காலம் மறந்து போயிடக்கூடாது. சபையை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ளே இருக்குமே என்று சொன்னால், ஒரு ஆத்துமாவை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ளே இருக்குமே என்று சொன்னால், நிச்சயமாகவே அந்த ஆத்துமா கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபத்திலே இன்னும் பயனுள்ள மக்களாய் இருந்து சபைக்கு ஒரு சாட்சியாய், ஒரு தூணாய் அவர்களை கர்த்தர் உபயோகிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. சபையில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி அன்எக்ஸ்பெக்டடா திடீர்னு இறந்து போயிட்டாங்க. இறந்து போன சூழ்நிலை ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஒரு நியர் அபவுட் ஒரு 36 வயசு இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிட்டாங்க. ரொம்ப வேதனைக்குள்ள போயிட்டோம். அடக்காரதனை முடிச்சுட்டு ஒரு 3 நாள் தாண்டிட்டு ஃபர்தரா ஒரு ஆறுதல் கூட்டம் ஜெபம் அங்க நடைபெற்ற நேரத்தில் சபையில் உள்ள மேக்சிமம் மக்கள் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்டு நான் சாட்சி சொல்லும்படியா டைம் கொடுத்தேன். டைம் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்ல வந்தாங்க. சாட்சி சொல்ல வரும்போது அதுல வந்ததுல அநேக சாட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா, நான் சபைக்கு முதல்ல வரும்போது இந்த சகோதரி தான் எங்க கிட்ட முதல்ல பேசினாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதாவது சபைக்கு இன்னைக்கு புதுசா வந்தவங்க எழும்புங்க அப்படி சொல்லி சொல்ற ஒரு வழக்கம் உண்டு. அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு வழக்கம் உண்டு. இப்போ புதுசா வந்தவங்க எழும்புங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எழும்புற மக்களை இவங்களும் கவனிப்பாங்க, இவங்களுடைய கணவனாரும் கவனிப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் என்னன்னா, புதுசா வர்ற ஜனங்களை நம்ம விசாரிச்சு அவங்களை நம்ம இன்னும் அவங்களுடைய சில நன்மையான காரியங்களை கேட்டுட்டு பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணணுமான்னு கேட்டு அவங்கள பாஸ்டர்ட்ட கூட்டிட்டு வருவதற்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க. நான் கூட சொல்லவே இல்லை, இந்த ஊழியத்தை நீங்க செய்யுங்க நான் என்ன பண்ணல சொல்லவே இல்லை. ஆண்டவரால் ஏவப்பட்டு அந்த காரியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பொதுவா நாங்க இப்ப புதுசா யாராவது வந்திருக்காங்களான்னு சொல்லி விசாரிச்சு நம்ம ஜெபம் பண்ண சொல்லுவோம். அதுக்கு நான் ஆராதனை ஆமே போட்டுட்டு நாங்க வெளியில போய் புதுசா வந்திருக்கிறவங்களை கை கொடுத்து ஜெபம் பண்ண எங்களுக்கு என்ன கிடைக்காது, டைம் கிடைக்காத சிச்சுவேஷன் சொன்னா நாங்க ஆமேன் போடுறதுக்கு முன்னாடி வரிசை நிப்பாங்க. எதுக்கு? பிரேயர் பண்ணிப்பாங்க. இப்போ ஆமேன் போட்டு வரிசை நிக்கும் போது அங்க ஒருத்தர் புதுசா நிக்கிறாங்க, இவங்க ஒரு புதுசா நிக்கிறாங்க, அவங்கள வர சொல்லுங்கன்னு சொன்னா இவங்க பாஸ்டர் புதுசா வந்தவங்களை மட்டும் பாக்குறாரு, எங்களை என்ன பண்ண மாட்டேங்கிறாரு. விஷயம் வரும். இப்ப இந்த குடும்பம் என்ன பண்ணுச்சு தெரியுமா, இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிட்டு புதுசா வந்தவங்கள்ட்ட போய் பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எங்க இருந்து வாரீங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்க சர்ச்சுக்கு வந்தது, தொடர்ந்து நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம், கண்டிப்பா நீங்க வர்ற வாரத்தை என்ன பண்ணுங்க வாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, நம்ம பாஸ்டர்ட்ட போவோம் பிரேயர் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க என்ன பண்ண கூட்டிட்டு வருவாங்க. வந்த அநேக ஜனங்கள் சொல்லும் போது சாட்சி சொல்லும் போது எங்க கிட்ட முதலா சபையில பேசின சிஸ்டர் சொல்லுவாங்க, எங்க முதலா சபையில வரும்போது பேசின முதல் சகோதரி. நான் எது சொல்றேன்னா, சபையை குறித்து ஒரு பாரம். அல்லேலூயா. எங்க சபை இன்னும் வளரணும்,
எங்க சபை இன்னும் கட்டப்படணும், எங்க சபையில இன்னும் ஆத்துமாக்கள் வரணும், இன்னும் எங்களுடைய சபை கர்த்தருக்குள்ள வளரணும்னு சொல்லி சபையை குறித்த உள்ள ஒரு பாரம் அந்த சகோதரிக்குள்ள இருந்துச்சு. அதனால சொல்ல ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்றேன். நான் என்ன சொல்லி வரேன்னா, தேவ பிள்ளைகள் எந்த ஒரு தேவ பிள்ளைக்குள்ள சபையை குறித்த ஒரு பாரம், சபையை குறித்த ஒரு அக்கறை இருக்கோ, நிச்சயமாய் அவர்கள் மூலமாய் சபையை இன்னும் அதிகமாய் கட்டி எழுப்ப பரலோகத்தின் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நெகேமியாவுக்குள்ள ஒரு பாரம் வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவன் நோக்கி மன்றாடி ஒரு ஜெபத்தை செஞ்சவர் மாத்திரம் இல்ல, இடிக்கப்பட்ட அலங்கம் இனி சும்மா விட்டா சரியாகாதுன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட பெர்மிஷனை வாங்கிட்டு இங்க வந்து அநேக எதிர்ப்புகள் இருந்தாலும், அநேக போராட்டங்கள் இருந்தாலும், சன்பல்லாத்து தொபியாவை போன்றதான அநேக எதிர்ப்புகளின் சக்திகள் இருந்தாலும் எங்களுடைய சபை, எங்களுடைய ஆலயம் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு மிகுந்த கவனமாய் செயல்பட்டு 52 நாட்களுக்குள்ளாக அலங்கத்தை கட்டி முடிக்கும்படியாய் பரலோகத்தின் தேவன் நெகேமியாவுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. ஊழியத்தை கட்டி எழுப்பும் போது என்ன உண்டாகும்? போராட்டம் உண்டு. சபை வளரும் போது என்ன உண்டாகும்? போராட்டம் உண்டு. போராட்டத்தை ஜெயிச்சு மூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சூழ்நிலைகள் எல்லாம் எங்க ஊழியக்காரங்க நாங்க சில பிளைண்ட் ஆயிடுவோம். தெரியாம சில காரியங்கள், சில விஷயங்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க மணிக்கிறது உண்டு. முக்கியமா பிரைஸ் தி லார்ட். நான் நேற்று சொன்னான்னு தெரியல, பிரைஸ் தொடர்ந்து நான் சொல்ல விரும்புறேன். கீழே 40க்கு 20 சர்ச் நாங்க கட்டிட்டோம். கேட்ட பிறகு பாத்தீங்கன்னா அதுல சர்ச்சில் ஃபுல் ஆயிட்டாங்க. 2 சர்வீஸ், தமிழ் சர்வீஸ் 2 சர்வீஸ், தென் ஒரு ஹிந்தி சர்வீஸ் சொல்லி வரும்போது எங்க இடத்துக்கு பக்கத்து இடம் பாத்தீங்கன்னா ஒரு 5.5 சென்ட் இடம் என்னோட ஒய்ஃபோட அண்ணா என்ன பண்ணாரு, வாங்கி வச்சிருந்தாரு. அவர் சபை வளர்ந்ததை பார்த்தோன்னு அவர் சொன்னாரு, அதான் நான் என்ன பண்றேன்னா சபைக்கு இந்த இடத்தை ஃப்ரீயா கொடுத்துறேன். எத்தனை சென்ட் இடம்? 5.5 சென்ட் இடம். பக்கத்துல இன்னும் 5.5 சென்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, சரி அந்த 5.5 சென்ட் இடம் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் பில்லரை போட்டு இந்த மட்டத்தோட அந்த மட்டத்தை என்ன பண்ணுவோம், செட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் மேல அப்புறம் பில்டிங் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் ஒரு இன்ஜினியர் இருந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன், பிரதர் பில்லர் போட்டு ஜஸ்ட் மட்டம் போடுறதுக்கு, கான்கிரீட் போடுறதுக்கு எவ்வளவு ஆகும் கேட்டேன். அது என்ன பாஸ்டர், ஒரு பெரிய விஷயம் இல்ல, அது ஒரு 2.5 லட்சம் ரூபாயில முடிச்சிடலாம் பாஸ்டர். இப்படி சொன்ன உடனே நான் திங்க் பண்ணவே இல்லை. 2.5 லட்சம் ரூபாயில முடிக்க முடியுமா? நான் என்ன பண்ணல, ஏன் மண்டை உடைக்கல, அவர் சொன்னது கரெக்டா இருக்கும் அப்படின்னு. சர்ச்சில் பாத்தீங்கன்னா அன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் சர்ச் அக்கௌண்ட்ல இருக்கு. சர்ச் அக்கௌண்ட்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன் 1.5 லட்சம் ஆல்ரெடி இருக்கு. ஒரு 1 லட்சம் பெறட்டு தானே பரவாயில்லை. இது 2014 நடந்த விஷயம் பாருங்க. 1.5 லட்சம் தானே பரவாயில்லைன்னு சொல்லி, சரி 1 லட்சம் தானே பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஒர்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ஜோம் பண்ணிட்டு ஆரம்பிச்சா ஒரு கம்பி கட்டுற ஒரு மனுஷனை வர வச்சு எவ்வளவு கம்பி தேவை இருக்குன்னு சொன்னா அவர் எழுதி கொடுத்தார். இவ்வளவு கம்பி தேவை இருக்கு பாஸ்டர் அப்படி சொன்ன உடனே சரின்னு சொல்லி கம்பி எடுக்கிறதுக்காக முதல்ல ஷாப்ல போறோம். ஷாப்ல போய் லிஸ்ட் கொடுத்துட்டு கம்பி எடுக்கிறது ஆர்டர் போட்டாச்சு. ஆர்டர் போட்டா நடந்த விஷயம் என்னன்னா, கம்பி லிஸ்ட் முடிச்சு என்ன பில்லு வெளியில வருது, 1,47,000 ரூபாய் கம்பிக்கு மாத்திரம். எவ்வளவு? 1,47,000 ரூபாய் கம்பிக்கு மாத்திரம். இப்ப என்னென்ன இருக்கு? சிமெண்ட் வாங்கணும், ஜல்லி வாங்கணும், மணல் வாங்கணும், வேலை கூலி இருக்கு. இப்ப என்ன பண்றதுங்கிற விஷயத்துல நான் ரொம்ப யோசிச்சுட்டு, சரி கம்பி அதுவும் ஃபுல்லா இல்ல, ஒரு 80% எடுத்துரும். எடுத்துட்டு நேர கொண்டு சர்ச் பக்கத்துல ஒரு சைடுல பிளேஸ் இருக்கு, போட்டாச்சு. வந்தவங்க எல்லாம் போயிட்டு, இப்போ எனக்கு ஒரு குழப்பம். ஆண்டவரே, ஒர்க்க ஆரம்பிக்கும்படியா சொல்லியாச்சு. 1.5 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, 1,40,000 என்ன பண்ணியாச்சு, செக்க கொடுத்தாச்சு. மீதி எவ்வளவு இருக்கு? 3,000. இந்த 3,000 வச்சு நான் என்னையா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணேன்னா, பழைய 40க்கு 20 சர்ச்சில் ஒரு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போறதுக்கு, இந்த ஸ்டெப்ஸ்ல ஒரு கொஞ்சம் மேலே ஏறி போய் கொண்டு அப்படியே உட்கார்ந்துருக்கு. ராத்திரி ஒரு 8-8:30 மணிக்கு. அடுத்து எனக்கு துக்கம், என்ன பண்றதுன்னு தெரியல. நேரம் என்ன பண்ண, ஸ்டெப்ஸ் மேலே ஏறி அந்த பழைய அந்த சர்ச்சினுடைய மாடியில போய் நின்றுட்டு ஜோம் பண்ண ஆரம்பித்து, ஆண்டவரே ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே தெரியாத ஒரு ஞானம் இல்லாத மனுஷனா இருக்கிறேன். ஒரு பேசிக்கலி ஒரு காரியத்தோட சிந்திக்க முடியலையே, நான் என்னையா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரோட ஜஸ்ட் சும்மா என்ன பண்றேன், மனசுல குழப்பத்துல பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். என்ன சொன்னார்னா, புறப்பட்டு போன.
என்ன பண்ணாரு? புறப்பட்டு போனார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இந்த வார்த்தை எனக்கு வந்த உடனே என்ன அறியாமல் எனக்கு ஒரு பலன் வந்துச்சு. என்னுடைய தேவையை சந்திக்க என் சர்வ வல்லமை உள்ள தேவனாலே நிச்சயமாய் கூடும். என்ன பண்ண? சந்தோஷமா என்ன பண்ண? ராத்திரி ஒரு 9:10 மணி இருக்கும், இறங்கி கீழே வந்துட்டேன். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண? சாப்பிட்டு படுத்துக்கிட்டேன். அப்புறம் நான் துக்கப்படவே இல்லை, வேலையை செய்ய ஆரம்பிச்சோம். கர்த்தர் சொல்ற வேலையை செய்ய ஆரம்பிச்சோம். வேலை நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் கூட வேலை ஸ்டாப் ஆகவே இல்லை. ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் வேலை நடந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். சுமார் 75 லட்சம் ரூபாய் எங்கிருந்து வந்துச்சு, எப்படி இந்த வேலையெல்லாம் முடிச்சோம், என்ன பண்ணோம்னு தெரியாது. கர்த்தர் மட திறந்த வெள்ளம் மாதிரி அற்புதமாய் அழகாய் தேவைகளை எல்லாம் சந்தித்தார். அற்புதத்தின் தேவன் அற்புதமாய் செயல்பட ஆரம்பித்தார். தேவன் ஜீவன் உள்ளவர், புறப்பட்டு போ என்று சொன்ன நேரத்தில் நான் விசுவாசமாய் கால் வைத்து புறப்பட்டு போகும்படியா வந்து கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. சில தேவைகள் வரும், சில இக்கட்டான சிச்சுவேஷன் வரும்போது நான் போய் சொல்லுவேன், ஆண்டவரே புறப்பட்டு போன்னு சொன்னாரு, நீங்க தான் சொன்னீங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன்? புறப்பட்டு வந்திருக்கிறேன், நடத்துங்க. லாஸ்ட்ல ஒரு டைம்ல அதாவது ஒரு 100 சேரும் 30 ஃபேன் ஆர்டர் பண்ணோம். டெடிகேஷனுக்கு முன்னாடி ஒரு 100 சேரும் இதுல 30 ஃபேன் ஆர்டர் பண்ணோம். 76,000 ரூபாய் கொடுக்கணும். ஆர்டர் பண்ணிட்டு அந்த ஆர்டரை வாங்கினவர் என்ன பண்ணாருன்னா, சார் நாளைக்கு பொருள் வந்துடும், காசு என்ன பண்ணுங்க நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இப்ப என்கிட்ட என்ன இல்ல, காசு இல்ல. இன்னும் சில நாட்களுக்குள்ள சர்ச் டெடிகேஷனும் பண்ணணும். இந்த விஷயத்துக்குள்ள இருக்கும்போது நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே புறப்பட்டு போன்னு சொன்னது யாரு? நீரு. நாளைக்கு எனக்கு எவ்வளவு தேவை இருக்கு? 76,000 ரூபாய் தேவை இருக்குன்னு சொல்லி நான் இப்போ இருக்கிற சர்ச்சில் மாடியில இருந்து நான் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே ராத்திரி ஒரு 10:30 மணி பாத்தீங்கன்னா, பொதுவா 10 மணிக்கு மேல அதிகமா பாஸ்டர்ஸ் அதிகமா யாரும் கால் பண்ண மாட்டாங்க. நான் சொன்ன ஒரு போலீஸ் ஆபீசர் சர்ச்சில் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 10 மணிக்கு கால் பண்ணாரு. பாஸ்டர் ஐ அம் வெரி சாரி, உங்களுக்கு இடையில நான் பேச முடியல, சர்ச் பில்டிங் எப்படி பாஸ் போயிட்டு இருக்காரு, நான் ஆல்மோஸ்ட் டன், எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. அப்ப பாஸ் இப்ப என்ன தேவை அப்படி கேட்டாரு. நான் சொன்னேன், அதாவது 100 சேரும் 30 ஃபேன் ஆர்டர் பண்ணி இருக்கிறோம், 76,000 ரூபாய் தேவை இருக்கு அப்படி சொன்னேன். ஓகே பாஸ்டர், நோ ப்ராப்ளம். என் ஒய்ஃப் கார்ல வருவாங்க, வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு ஜோம் பண்ணி நீங்க அனுப்பி விட்டுருங்க பாஸ்டர். அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. அவங்க என்ன பண்ண, காலைல ஒரு 8:30க்கு அவங்க டக்குனு வந்து, பாஸ்டர் டைம் ஆயிடுச்சு பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க. நான் ஜோம் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னு சொன்னா, அவங்க ஒரு சின்ன ஒரு கவர் கொடுத்தாங்க. கவரை வாங்கிட்டு நான் என்ன பண்ண, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1 லட்சம் ரூபாய் உள்ள இருந்துச்சு. நமக்கு தேவை எவ்வளவு? 76,000 ரூபாய். அங்க எவ்வளவு இருந்துச்சு? தேவைகளை சந்திக்கிற விஷயத்துல ஒரு குறையும் இல்லாம அற்புதமாய் தேவன் நடத்தினார். இன்னொரு காரியத்தை சாட்சி சொல்றேன் உங்களுக்கு. நான் சொல்லி வர்றது விஷயம் என்னன்னா, தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு எவ்வளவு பதில் கொடுக்கிறவர் சொல்லுவாரு. இந்த ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும்போது, ஒர்க் ஆரம்பிச்ச நேரத்துல அந்த நாட்கள்ல நமக்கு சூப்பரண்டா இருந்தவர் கென் ஆண்டர்சன் சொல்லிட்டு, அவர் அமெரிக்கால இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா சில நேரத்தில் எனக்கு மெயில் பண்ணுவார், நாங்க பேசுவது உண்டு. மலைவாழ் மக்கள் மத்தியில் ஊழியத்துக்கு குறித்து சில காரியங்கள் நாங்க பேசிக்கொள்வது உண்டு. இவர் ஒர்க் ஆரம்பிச்ச உடனே அவருக்கு என்ன பண்ணேன்னா, ஒரு சும்மா ஒரு மெசஞ்சர்ல ஒரு மெயில் பண்ணேன், SMS பண்ணேன், சார் நாங்க இப்படி ஒரு ஒர்க் ஆரம்பிச்சிருக்கிறோம், இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னாரு, ஜாக்கி நீங்க என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பரா என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு ஃபைல் கொடுங்க, நான் என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நான் என்ன பண்றேன் உனக்கு பண்ண பாக்குறேன். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா, அப்ப அந்த நாட்கள்ல ஓவர்ஸ்ல இருந்தவர் ஞானதாஸ் பாஸ்டர், அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் மூலமா ப்ராப்பரா என்ன பண்றேன்னா அவருக்கு ஒரு ஃபைல் நான் அனுப்பி கொடுத்த போது அவர் சொன்னார், என் ஃபைல் வந்துச்சு ஜாகி, தொடர்ந்து நான் என்ன பண்றேன்னா ஏதாவது ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் ஒரு சில டோனர்ஸ், ஒரு சில ஹெல்ப் பண்றவங்களை விசாரிக்கும் போது 1-2 பேர் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க, இது ஹியூஜ் ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட், என்ன பண்ண முடியாது, எங்களால கொடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணாங்க. ஒரு 15-20 நாள் தாண்டிச்சு. திரும்பவும் என்ன பண்றாரு, எனக்கு என்ன பண்ண ஒரு மெயில் பண்றாரு, ஜாக்கி இன்னைக்கு ஒரு டோனரை பார்க்க போறேன், அவரை பார்த்துட்டு ஒருவேளை எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாருன்னா நான் இமிடியேட்டா சொல்றேன்னு சொன்னாரு. அன்னைக்கு போயிட்டு சாயங்காலம் எனக்கு SMS பண்றாரு, சாரி ஜாகி நான் பார்த்த மனுஷன், அவர் சொல்றாரு பெரிய ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ண முடியாது, நான் ஹெல்ப் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல பாஸ்டர், அதை என்ன பண்ணுங்க விட்டுருங்க, கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை கர்த்தர் பண்ணுவாரு நடத்துவார் சொல்லி நான் அவர்கிட்ட சும்மா அவரை என்கரேஜ் பண்ணும்படி நான் ஜஸ்ட் ஒரு மெயில் பண்ணி விட்டுறேன்.
நாட்கள் போயிடுச்சு. தொடர்ந்து சபை கட்டி முடிஞ்சிச்சு. 2015 வருஷத்துல மே 31 டெடிகேட் பண்ணிட்டோம். டெடிகேட் பண்ணி முடிஞ்ச பிறகு ஒரு 7 லட்சம் ரூபாய் கை மாத்தா கொடுக்கணும். எத்தனை லட்சம் ரூபாய்? 7 lakhs கை மாத்தா, கடன் கிடையாது, கை மாத்தா கொடுக்கணும். இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா திடீர்னு நான் ஸ்டேட் கவுன்சில் மெம்பரா இருக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டேட் கவுன்சில் ஒரு ரூபாய் என்ன பண்ணல. அவங்க இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், ஆனா என்ன பண்ணலன்னா கொடுக்கவே இல்லை. ஓகே, நிறைய பேர் தேவை உள்ளவங்க இருக்கிறது. ஃபைனலா சொல்றேன், எனக்கு 7 லட்சம் ரூபாய் கைமாத்தா கொடுக்கணும், நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே சொன்ன உடனே பாத்தீங்கன்னா ஃபைனலா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் அலாட் பண்றாங்க. என்னுடைய ப்ராஜெக்ட் 75 lakhs. இப்ப பாத்தீங்கன்னா crores and crores லெவல்ல அவருடைய ப்ராஜெக்ட் இருக்கும் பாருங்க. 2 லட்சம் ரூபாய் அலாட் பண்ணாங்க. இப்ப 7 லட்சத்துல எவ்வளவு ஆச்சு? இப்போ 5 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா சர்ச்சில் ஒருத்தங்க ஒரு பொருத்தனை பண்ணிருந்தாங்க, 1 லட்சம் ரூபாய் சர்ச் பில்டிங் கொடுக்கணும்னு சொல்லி. இப்ப அவங்க கொடுத்துட்டாங்க. இப்ப 5 எவ்வளவு ஆச்சு? 4 ஆயிடுச்சு. வேற ஒரு ஃபேமிலி ஒரு லேண்ட் விற்கணும் படி ஜோமன்னு சொன்னாங்க. லேண்ட் வித்துச்சு. வித்த உடனே 1 லட்சம் கொண்டு என்ன பண்ணாங்க? சர்ச் பில்டிங் கொடுத்தாங்க. இப்ப எவ்வளவு ஆச்சு? 3 ஆச்சு. இப்ப 3 lakhs rupees தான் கைமாத்தா கொடுக்கணும். இந்த சூழ்நிலையில திடீர்னு சொல்லி ஹெட் ஆபீஸ்ல எனக்கு கால் பண்ணாங்க. அதாவது கெனாண்டசன் சார் உங்களுக்கு $10,000 எவ்வளவு? 10,000 அமெரிக்க டாலர்ஸ் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாரு, சூலூர் சபைக்காக கொடுக்கணும்னு சொல்லி இருக்காருன்னு சொன்ன உடனே ஓகே, இப்ப எனக்கு தேவை எவ்வளவு இருக்கு? 3 லட்சம் ரூபாய். அந்த நாட்களிலே உள்ளதான மதிப்பின் அடிப்படையில் அந்த $10,000 $6.5 லட்சம் ரூபாய். 6.5 லட்சம் ரூபாய். இப்போ நான் என்ன சொன்னேன் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. 3 லட்சம் ரூபாய் மாத்திரம் எனக்கு கொடுத்துட்டு என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் கிலாயில சென்னையில என்ன பண்ணாருன்னா அவர் ஊழியம் செஞ்சுக்காரு. அவர் அப்பதான் சர்ச் பில்ட் ஆரம்பிச்சுக்காரு. மழை வெள்ளமா இருக்கு. ஜனங்கள் அந்த மழை வெள்ளத்துல போய் என்ன பண்ணாங்க, அங்க ஆராதிக்குது. இந்த போட்டோஸ பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆதங்கம், மீதி உள்ள 3 லட்சம் யாரு கொடுக்கலாம்? அவரு கொடுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதுக்காக சொல்றேன்னா 3 லட்சம் ரூபாய் வாங்கி கைமாத்தா கொடுத்துட்டு மீதி உள்ள 3 லட்சம் அங்க கொடுங்கன்னு சொல்லி சபையில அனௌன்ஸ் பண்ணிட்டேன். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்தது மாத்திரம் இல்ல, வேறொரு சபையும் கட்டும்படியாக கொடுக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. எதுக்காக நான் சொல்றேன்னா, புறப்பட்டு போங்கள் என்கிற வார்த்தையை சொன்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் அவர் உறுதியாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை மறந்துட கூடாது. நம்ம எப்போதுமே தேவ சமூகத்தில் ஒரு ஜெபத்தோடு ஒரு உபவாசத்தோடு நாம் காணப்படும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா அந்த வார்த்தையை முருக பிடிச்சிட்டு, இந்த வார்த்தை எனக்காக கொடுத்திருக்கீங்க, இந்த வார்த்தை எனக்காக சொல்லி இருக்கீங்க, இந்த காரியத்தை நீங்க கைகூடி வரப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க 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 அற்புதத்தின் தேவன் நிச்சயமாய் அற்புதத்தை செய்ய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால சபையின் மூலமாய் 8 கிளை ஊழியங்களை ஆரம்பிக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். 8 கிளை ஊழியங்கள். மவுண்ட் சியோன் பிரேயர் டீம் ஒரு பிரேயர் டீம் வச்சிருக்கிறோம். மோர் than 150 150 பேருக்கு மேல என்ன பண்றாங்கன்னா அந்த பிரேயர் டீம்ல இருக்கிறாங்க. இந்த ஜெபங்கள், இவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் சபையை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறது. அப்புறம் என்ன சொல்லி வரேன்னா, நெகேமியாவுக்குள்ள ஒரு பாரம் இருந்துச்சு. என்னுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய சபை இப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டுதான் நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே அவர் மன்றாடி அழுது ஜெபித்து உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் நெகேமியாவுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்தவர் மாத்திரமல்ல, அலங்கத்தை 52 நாட்களுக்குள்ளாய் கட்டி எழுப்பி தம்முடைய மகிமையை பரலோகத்தின் தேவன் நிறைவேற்றினவராயிருந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம், உபவாச ஜெபத்திற்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. உபவாச ஜெபத்திற்கு யோசபாத் ராஜா உபவாசிக்கும்படியாய் கூறிவித்தார். ஒன்று, உபவாச ஜெபத்திற்கு விடுதலை வந்தது. இரண்டாவது பார்க்கும்போது வாசிங்க 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 2 Chronicles chapter 20 verse 12. அவர் அடுத்து என்ன பண்ணார் வாசிங்க. 2 நாளாகமத்தின் புத்தகம் 20:12 வாசிங்கம்மா. நிற்க எங்களுக்கு பலன் இல்லை,
நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு என்ன தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் யார நோக்கிட்டு இருக்கு? தேவனையே நோக்கிட்டு இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி யோசபாத் ராஜாவுக்கு ஒன்று புரிந்தது, இனி தன்னுடைய பலத்தினாலோ தன்னுடைய சாமர்த்தியத்தினாலோ ஒன்று நடக்காது, தேவனாலதான் காரியம் கைகூடி வரும் என்பதை புரிந்து கொண்டுதான் யோசபாத் ராஜா முதலாவது உபவாசத்தை கூறிவித்தவர் மாத்திரமல்ல, இப்ப சொல்றாரு, என் தேவனே எங்களிடத்திலே ஒரு பலனும் இல்லை. அல்லேலூயா. தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இரண்டாவது, அவங்களுடைய வாழ்க்கையில் செஞ்ச காரியம், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல கர்த்தருடையது என்று சொல்லுகிற காரியத்தில் மிக முக்கியமான விஷயம், யோசபாத் ராஜா தன்னை தேவனுக்கு முன்பாய் முழுவதுமாய் தாழ்த்தினார். அல்லேலூயா. எந்த ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே தாழ்மை நிறைவாய் வெளிப்படுகிறதோ அந்த தேவ பிள்ளையை கர்த்தர் பலப்படுத்தி உயர்த்துகிறவராயிருக்கிறார். இரண்டு பேர் ஜெபம் பண்ணும்படியாய் சென்றாங்க. ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். பரிசேயன் பாருங்க, ஆண்டவரே, பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவோ இந்த ஆயக்காரனை போல இராதபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தினம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்று தன்னை பெருமைப்படுத்தி பேசுகிறவனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஆனால் ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் பாவியாகிய என் மேல் கிருபையாயிரம் என்று சொல்லி தன்னை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தினார். தாழ்த்தின ஆயக்காரனை ஆண்டவர் கிருபையாய் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? தாழ்மையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஊழியத்திலே தாழ்மை, பிரைஸ் தி லார்ட், ஜெபத்திலே தாழ்மை, நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறோமோ அந்த தாழ்மையின் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். தாழ்மையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். The book of James, யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணுங்க? நீங்க தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவாரு? நம்முடைய வாழ்க்கையில உயர்வு உண்டாகணும் சொன்னா என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணணும்? தாழ்மைப்படணும். பாருங்க, யோசபாத் ராஜா அந்த இடத்துல தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி சொல்றாரு, எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற அனுபவத்திற்குள்ளாக அவர் காணப்பட்டார். கர்த்தர் அந்த இடத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. முதலாவது உபவாசத்தை கூறிவித்ததான யோசபாத் ராஜா, இரண்டாவது அங்கே தாழ்மையை சொல்லி அவர் செயல்படுகிறவராய் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாய் பார்க்கும்போது வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அவருடைய அடுத்த ஒரு சுபாவத்தை பாருங்க. வாசிங்க வாசிங்க. அவர் யாரை தேடல? அப்போ கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்யணும்னு சொன்னா நம்ம யாரை தேடக்கூடாது? அந்நிய தேவர்களை தேடக்கூடாது. பாருங்க, பல நேரத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது சொன்னாங்கன்னா, அக்கா பக்கத்துல சொல்லுவாங்க, அக்கா ஜெபம் பண்ணி என்னக்கா கண்ட, நீ ஒருக்கா அங்க வந்து பாரு, அங்க வந்தேன்னா உனக்கு என்ன ஆகும்? சரியா? இவர் ஒரு நல்ல ஜோசியர் இருக்கா, இவர் ஒரு நல்ல ஒரு மந்திரவாதி, இவர்கிட்ட வந்து நீ ஒரு நாள் மாத்திரம் வந்து கொஞ்ச நேரம் நீ என்ன பண்ணு, யாருக்கு தெரிய வேண்டாம், உன் பிரச்சனை கிளியர் ஆகலைன்னா அப்புறம் பாரு. பிசாசு இப்படி எல்லாம் சொல்லுவான். அல்லேலூயா. இப்படி எல்லாம் சொல்லுவான். பாருங்க, இப்படி எல்லாம் சொல்லும் போது அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அவர்கள் செலுத்தும் இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன்.
பாருங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். இரண்டு நினைவுகளாலே குந்தி குந்தி நடக்காதீங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கோ ராஜாவாகிய உம்முடைய கைக்கோ எங்களை தப்புவிக்க எங்கள் ஆண்டவர் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் சரி, அல்லேலூயா, தப்புவியாமல் போனாலும் சரி, நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு அது தெரிந்திருக்க கடவுளே. எந்த ஒரு வைராக்கியம் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் பேலன்சிங் நினைப்பாங்க, அங்கேயும் போணும் இங்கேயும் வேணும், எனக்கு உலகமும் வேணும் ஆண்டவரும் வேணும், சர்ச்சும் வேணும் உலகமும் வேணும். சபைக்கு வந்தா பரிசுத்தமா ஜெபம் பண்ணுவாங்க பார்க்கணும். அவங்கள போல பரிசுத்தமா ஜெபம் பண்றது ஒருத்தருக்கு பார்க்க முடியாது சபையில. எனக்கு நிறைய அனுபவங்கள் சபைக்குள்ள இருந்ததுனால சில விஷயங்கள் அனுபவத்தோட சொல்றேன். ஒரு பிரதர் பாத்தீங்கன்னா, இப்ப அவர் இறந்து போயிட்டாரு, அந்த சகோதரர் பாத்தீங்கன்னா சபையில வந்தாருன்னா ஜெபம் பண்ற ஸ்டைல் பார்க்கணும். முட்டி போட்டுட்டு இப்படி நிப்பாரு ஸ்டைலா, அப்பா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அவருடைய ஜெபத்தை பார்க்கிறது. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், நான் பேங்குக்கு போறதுக்காக என் காரை கொண்டு பேங்க் பக்கத்துல நிறுத்துறேன். அவர் அந்த ஏரியாவோட சகோதரர் தான். இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பெட்டி கடை பக்கத்துல இவர் நிக்கிறார். அவரு லுங்கி கட்டிட்டு ஒரு டி-ஷர்ட் போட்டு நிக்கிறார். எனக்கு திடீர்னு பார்த்தா அவர் தானே அப்படி சொல்லி நான் யோசிச்சேன், அவரை போய் பார்க்கலாம், அவரை பார்த்து விஷ் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லி திங்க் பண்ணி காரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவர் அப்பதான் என்ன பண்றாரு, சூப்பரா இழுக்க ஆரம்பிக்கிறார். இப்போ சர்ச்சில் வந்து அவரை போல பரிசுத்தமா ஒருத்தர் இல்லை, அந்த அளவுக்கு பரிசுத்தம் இருப்பாரு. இப்ப இங்க நினைக்கிறாரு, சூப்பரா இழுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப எனக்கு என்னன்னா, அவர்கிட்ட போய் பேசுறதா வேண்டாம், பாஸ்டர் பார்த்துட்டாருங்கிற விஷயம் வந்துரும் இல்ல. நான் என்ன பண்ணேன்னா, காரை நிறுத்திட்டு அவரை பார்க்காதது போல அவர் பக்கத்துல போயிட்டேன். இப்ப என்ன பண்ண, இப்பதான் இவரு என்ன பத்த வச்சு ரெடி பண்ணிருக்காரு. இப்போ என்ன பார்த்த உடனே அவர் எனக்கு நான் பார்த்த விஷயம் அவருக்கு தெரியாது. இப்ப நான் அவர் பக்கத்துல போகும்போது எப்படி போறேன், பார்க்காதது போல நான் என்ன பண்றேன், பக்கத்துல போகும்போது இவர் என்ன பண்றாருன்னு தெரியல. உடனே இந்த சிகரெட்டை தூக்கி வீசுறா, இப்ப விலை பயங்கரமா இருக்கு. அதனால என்ன பண்ணாருன்னு சொன்னா, அதை லைட்டா எப்படி அணைச்சு என்ன பண்ணாரு தெரியல, மடியில கட்டிட்டாரு. இப்ப என்ன பார்த்த உடனே என்கிட்ட பிரைஸ் தி லார்ட் சொல்லணும், ஆனா சொல்லவும் என்ன பண்ணுவேன், என்ன வாயில என்ன வரும், ஸ்மெல் வரும். இப்போ பாஸ்டர் என்ன இங்க திடீர்னு அப்படி சொன்னாரு. சரி, நான் என்ன பண்ணேன், ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நேரா பேங்குக்குள்ள ஏறி போறேன். பேங்குக்குள்ள ஏறின பிறகு திரும்பி பாக்குறேன், இவர் தட்டிட்டே இருக்காரு. கங்கு ஆணையில கங்க என்ன பண்ணுது, அவருக்கு உள்ள சுட்டுட்டு இருந்துச்சு. பாருங்க, சபைக்கு வந்தா அவர் முட்டி போட்டு ஜெபம் பண்ற பார்த்தா பரலோகமே கீழே இறங்கும். ஆனா வெளியில என்ன பண்றாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். கர்த்தர் வேணுமா இல்ல உலகம் வேணுமான்னு சொல்லி நம்மை ஒரு கணம் சிந்திக்கிறவளா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா சிலவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தம் எல்லாம் பேசுவாங்க. சில சூழ்நிலையில கிறிஸ்துமஸ் டே இல்ல யாருக்கு ஒரு பிறந்த நாள் இல்ல ஒரு திருமண நாள் வந்து சொன்னா ஒரு சின்ன பார்ட்டி. என்ன பார்ட்டி? ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, வேற என்ன பரிசுத்தாவின் அபிஷேகமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா, கொஞ்சம் குடிக்கிறது என்ன இல்ல, தப்பு இல்ல. பாருங்க, இப்படி சொல்லிட்டு அங்க போய் குடிச்சு மகா மடக்குடியனான நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி சுற்றிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னா, அதனாலதான் பவுல் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
பாருங்க, பிசாசு எப்படா ஒரு சான்ஸ் கிடைக்கும் பார்க்கும்போது பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னா அவன் நிச்சயமாய் தொடர்ந்து தூண்டிக்கிட்டே இருப்பான். யோவான் 13ஆம் அதிகாரம் முதல் அதிகாரத்துக்குள்ள எடுக்கும்போது பிரைஸ் தி லார்ட், அந்த இடத்துல வேதம் சொல்கிறது, பிசாசானவன் யூதாசை தூண்டின பின்பு, அந்த அதிகாரத்தில் கடைசியில் இருக்கும், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்போ நம்ம உலகத்துக்கு நேரா நம்மளை கொண்டு போறதுக்கு என்ன பண்ணும்? பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்கடா எந்த இடத்துல இவன் வீக் பாயிண்டா இருப்பான், எந்த இடத்துல இவனை டச் பண்ணா இவனை தன் வசமா கொண்டு வரலாம். பாருங்க, இதற்கு உபவாசம் மிக அவசியம். சில காரியங்களிலே நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வீக்கா, சில காரியங்கள் உலக பிரகாரமான விஷயத்திலே நாம் வீக்கா இருக்கிறோம்னா, ஆண்டவரே இது உமக்கு பிரியமற்ற காரியம், இது நீர் விரும்பாத காரியம், இது பரிசுத்தமற்ற காரியம், இந்த காரியத்தை நான் செய்யாதபடிக்கு நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு இந்த பரிசுத்தத்தை தாங்கன்னு சொல்லி உபவாசம் எடுத்து நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போமே என்று சொன்னால், அந்த உபவாச ஜெபம் நம்மை இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராய் கொண்டு செல்லும். அல்லேலூயா. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க. நிறைய பேர் நம்ம காலைல சொன்ன மாதிரி நிறைய பேர் சர்ச்சில் வந்து எல்லாம் ஆராதிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா என்ன போன உடனேயே பாத்தீங்கன்னா அந்த நாடகம் இருக்கா, இந்த நாடகம் ஓடுதா. சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில வீட்டுல ரட்சிக்கப்பட்ட வீட்டுல ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீட்டுல என்ன வரும்னா படம் ஓடிட்டு இருக்கும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்கும். 101ஆம் சங்கீதத்தில் அவர் அழகா சொல்றாரு, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து தாவீது சொல்றாரு, நான் பாடுவேன், கர்த்தாவே உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய வாயில சினிமா பாட்டு வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய வீட்டுல சினிமா படம் ஓடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய வீட்டுல கதையோ நாடகமோ ஓடக்கூடாது. ஏனென்றால் சில அசுத்த கிரியைகள் கடந்து வந்து வீட்டுடைய சமாதானத்தை கெடுப்பதற்கு அது ஒரு காரணமாய் அமைந்துவிடும். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோகிராம் பண்ண ஆரம்பிச்சாங்க, பிக் பாஸ் ஒரு ப்ரோகிராம். எத்தனை பேர் பாத்தீங்க? அல்லேலூயா. அப்ப யாரும் சொல்ல மாட்டேன் பாருங்க, பிக் பாஸ். பாருங்க, இந்த பிக் பாஸ் நோக்கமே எப்படியாகிலும் ஜனங்களை தன்வசமாய் எடுப்பதாம். இதை குறித்து நான் இப்ப சொல்ல விரும்பல. பாருங்க, இப்படிப்பட்ட உலக பிரகாரமான சில ப்ரோகிராம்ஸ் கொடுத்து தேவ பிள்ளைகள், இது ஒரு சாதாரணமான காரியம் தானே, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, இது பார்க்கறதுனால ஒரு காரியம் இல்லையே. பாருங்க, அங்க என்ன சண்டை நடக்கும், அந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறதால ஒரு முக்கியமான இடம் தான் அந்த பிளாட்ஃபார்மா இருக்கும். பாருங்க, இவைகளை நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னா அந்த கிரியை நம்ம வீட்டுல வந்துட்டு நம்ம வீட்லயும் அந்த சண்டை ஓயாம வந்துகிட்டே இருக்கும். ஏன் சில வீட்டுல சண்டை ஓயாம இருந்துகிட்டே இருக்கு? ஏன் சில வீட்டுல சில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா, எனக்கு கர்த்தரும் வேணும் உலகமும் வேணும். எனக்கு கர்த்தரும் வேணும் உலகமும் வேணும். தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றணும், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றணும். பாருங்க, இந்த இடத்துல யோசபாத் ராஜா பாகாலை பின்பற்றவில்லை, அவன் கர்த்தரையே பின்பற்ற ஆரம்பித்தான். அந்த இடத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரைஸ் தி லார்ட், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ளாய் தொடர்ந்து வருவோம். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் வாசிங்க. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் வாசிங்க. வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலோ கீழே பூமியிலோ பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாய் இருக்கிறதான ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலோ யாதொரு விக்கிரகத்தை ஆகிலோ உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம். மசிய நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து வசிய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவனாயிருப்பேன். அல்லேலூயா.
என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன வார்த்தையை மீறி யார் செயல்பட்டார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்களை சந்தித்தார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆண்டவரை அறிஞ்ச பிறகு இப்படித்தான் வாழணும்னு சொல்லி வேதம் என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புறேன் பாருங்க. நாகமான் குஷ்டரோகியா இருந்தார், அப்படியே குஷ்டரோகியா இருந்தார். அந்த சின்ன பிள்ளை சொல்லுது, எங்களுடைய ஆண்டவராகிய நாகமான் சமாரியாவில் இருக்கிறதான தீர்க்கதரிசிகளிடத்துல போனா அங்க என்ன ஆகும், அவங்க குஷ்டரோகத்தை நீக்கிடுவாங்க. இப்ப எங்க வந்தாங்க, சமாரியாவில் தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. இவங்க இந்த ஐயா என்ன நினைச்சிட்டாரு, நாகமான் நினைச்சிட்டாரு, இப்ப தீர்க்கதரிசி வந்து தனக்கு உடம்பெல்லாம் கையை தொட்டு ஜெபம் பண்ணி என்ன பண்ண எண்ணெய் எல்லாம் பூசி இப்ப என்ன பண்ணுவாரு, என்ன சுகமாக்கி விடுவார் நினைச்சாரு. இவர் வெளியிலே வரல. யாரு? வெளியிலே வரல. ஏன் நீங்க ஒண்ணு போய் என்ன பண்ணுங்க, யோர்தான்ல போய் என்ன பண்ணுங்க, நீங்க 7 தரம் முங்கு. யாருக்கு கோவம் வந்துச்சு? ஐயாவுக்கு கோவம் வந்துச்சு. எப்படி? எங்க ஊர்ல உள்ள இல்லாத நதியா, எங்க ஊர்ல இல்லாத தண்ணியா, இவர் போய் யோர்தான்ல சொல்லிட்டாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு வேலைக்காரன் ஒரு பக்குவமான வேலைக்காரன், ஒரு ஞானமுள்ள வேலைக்காரன், இவர் சொல்றாரு, ஐயா என்ன சொன்னாலும் நீ கேட்டிருப்பீர். இவர் வேற ஒண்ணும் சொல்லலையே, 7 முறை முங்கதானே சொன்னாரு, போய் முங்கி பாப்பவே, முங்கி பாப்பவே என்ன நடக்குன்னு பாக்குறாங்க. இவர் கேட்டு என்ன பண்ண, நேர போய் 1 முறை முங்குறாரு, 2 முறை முங்குறாரு, 3 முறை முங்குறாரு, 4, 5, 6, 7வது முறை முங்கும் போது அவருடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல அற்புதத்தின் தேவன் அற்புத சுகத்தை அவருக்கு கொடுத்தார். இப்போ இதுவரைக்கும் இவர் ரிம்மோன் கோயில்ல போய் ஆராய்ச்சிருந்தாரு, இம்மோன் கோயில போய் ஆராய்ச்சிருந்த ஆளு இவர்கிட்ட இனி நீரு இந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது, நீர் அங்க போக கூடாது, அந்த கோயிலுக்கு போக கூடாது. யாரு என்ன பண்ணல, சொல்லல. புரிஞ்சுக்கோங்க, அதான் சொல்லல. குளிச்சுட்டு அற்புதத்தை பெற்றுக்கிட்டு மறுபடியும் நன்றி சொல்லும்படியா தீர்க்கதரிசிட்ட வரும்போது இவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் எனக்கு மன்னிப்பீராக. என்ன விஷயம் அப்படி கேட்டா, நான் ராஜாவோடு கூட கைலாக கொடுத்துட்டு ரிம்மோன் கோயிலுக்குள்ள போகணும், இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு மன்னிப்பாராக. எனக்கு அங்க போகணும்னு எனக்கு என்ன இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல. ராஜாவோடு கூட நான் தளபதியா இருக்கிறதுனால நான் போகணுமே தவிர மற்றபடி இந்த ஜீவனுள்ள தேவன் ஆண்டவராகிய தேவன் என்பதை நான் முழுக்க 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 நான் நம்பி இருக்கிறேன். இந்த தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்று அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அவரே உணர்ந்து கொண்டார் இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று. நமக்கு எத்தனையோ அற்புதம் நடந்திருக்கு, எத்தனையோ அதிசயம் நடந்திருக்கு, எத்தனையோ நன்மை நடந்திருக்கு, எத்தனையோ சூழ்நிலைகளை தாண்டி வந்திருக்கிறோம், எத்தனையோ போராட்டங்களை தாண்டி வந்திருக்கிறோம். சபையில வந்து சாட்சி சொல்லி இருக்கிறோம், சபையில வந்து கர்த்தர் நல்லவன் சொல்லி இருக்கிறோம். ஆனா சில சூழ்நிலை, சில போராட்டம், சில சோதனை வரும்போது இல்ல, ஒருவேளை இந்த தெய்வத்தை விட்டுட்டு அங்க போனா எனக்கு நல்லது நடக்குமா என்கிற ஒரு கேள்வி வருமே என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிசாசானவன் தந்திரமாய் அந்த பக்கத்தில் இழுத்து கொண்டு போகிறான் என்பதை புரிந்து கொண்டு ஜாக்கிரதையாய் கர்த்தருக்கு முன்பாய் யார் உண்மையாய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் யார் கர்த்தரை உறுதியாய் பிடித்து வைத்திருக்கிறோமோ அவர்கள் நிச்சயமாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த நிலைமையிலும் பவுல் சொல்றார், எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்க, அப்போனா எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவம் நமக்கு மிக முக்கியம். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன் பாருங்க. அதாவது 2 கொரிந்தியர் புத்தகம், பிரைஸ் தி லார்ட், 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 8ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதனால் ஒரு 15 நாள் ஹாஸ்பிடல்ல வச்சாங்க.
ஹாஸ்பிட்டல் வச்சிருந்த சூழ்நிலையில லாஸ்ட்ல இங்க இருந்தா சரியாகலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா நேரே ட்ரிவாண்டத்துல ஜிஜிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், நமக்கு நம்ம ஊராக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஜிஜிங்கிற ஹாஸ்பிட்டல். அந்த ஜிஜி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் மாமன் தோமஸ் டாக்டர் பாருங்க. டாக்டர் இவர் என்ன பண்ணாருன்னா அவர் சொன்னாரு, அவர் என்னுடைய போன் எல்லாம் நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் உங்களுக்கு, போன் எல்லாம் ஜஸ்ட் ஒரு நீ ஹார்மோன் வச்சிருந்தாரு, தட்டி பார்த்து சொன்னாரு வீட்டுல கொண்டு போடுங்க. ஒரு வருஷம் தான் பையன் செத்து போயிடும். டாக்டர் மாமன் தோமஸ் ஜிஜி ஹாஸ்பிட்டல் சொன்ன வார்த்தை. டாக்டர் சொன்ன மாதிரி ஆர்த்தோடிக் ஜாயிண்ட் பெயின்னால என் கை இப்படி ஆயிடுச்சு, இந்த கை என்னாச்சுன்னா இப்படி நிமிக்க முடியாது, இந்த கை இப்படி ஆயிடுச்சு, இந்த கை என்னாச்சுன்னா இப்படி ஆயிடுச்சு. என்னுடைய சரீரத்தில் உள்ள ஃபுல் ஜாயிண்ட்ஸ் எல்லா ஜாயிண்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஜிஜி ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2-3 நாள் வச்சுட்டு டாக்டர் சொன்னாரு, இங்க வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, சும்மா பெயின் கில்லர் தான் நம்ம கொடுப்போம், அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா வீட்டுல கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, கொண்டு போய் கொண்டாங்க. டாக்டருடைய இதான எக்ஸ்பெக்டேஷன் 3 months தான், 3 மாசம் தான். ஆனா அவர் என்ன பண்ணாரு, 1 வருஷம்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அப்ப சொல்லும்போது சொன்னாரு, இவனுடைய சரீரத்துல பச்சை தண்ணி என்ன பண்ணாது, படக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இவன் இருக்கிற ரூம்ல ஏசியோ ஃபேனோ வேற எந்த ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்க கூடாது, அது ரொம்ப ஒரு வார்மான ரூமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இவன் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவான், ஜீவனோட இருப்பான். என்ன கொண்டு வீட்டுல போட்டாங்க, படுத்த படுக்கை ஆயிட்டேன், என்னால திரும்ப கூட முடியாது, தலை இப்படி திரும்ப கூட முடியாது, திரும்பி படுக்க என்னால முடியாது. இவன் எனக்கு எழும்பி சாப்பிடணும்னு சொன்னா எங்க அம்மா தான் தலையை தூக்கி என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. நாட்கள் போக 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 என்னால ஹார்டான ஃபுட் எடுக்க முடியல, சாப்பாடு சோறுல சாப்பிட முடியல. இப்ப என்ன பண்ண, கஞ்சியை போல ஐட்டங்கள், சில என்ன மிருதுவான சில ஆகாரங்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவன் என்ன பண்ணிடுவான், அவ்வளவுதான், இவன் செத்து போயிடுவான். திங்க் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், தெரிஞ்சவங்க, முஸ்லீம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இங்க தான் படிச்சேன், இங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பசங்களும் வருவாங்க, என்ன பார்க்க வருவாங்க. பார்க்க வந்துட்டு என்னடா இப்படி ஆகி போச்சுடா, என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி போவாங்க. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ளாய் போகப்பட்டேன். அந்த சூழ்நிலை போகும்போது நடந்த விஷயம், என்னை விசாரிக்கும்படியா நிறைய பேர் வருவாங்க. அப்ப சில பாஸ்டர்ஸ் வரும்போது ஒரு பாஸ்டர் எங்க அப்பா சொன்னார், பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு போங்கண்டாரு. அவர் ஜோம் பண்ணி சொன்னாரு, தம்பி நீ ஏசப்பாவோட பையன், ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்வேன் ஒரு தீர்மானம் எடுத்து பாவத்தில அறிக்கையிட்டு ஏசப்பாவுக்கு முன்பா நீ உண்மையா இருப்பேன்னு சொன்னா உனக்கு அற்புதத்தை இயேசு என்ன பண்ணுவாரு, செய்வாரு. அவர் சொன்னார், நான் நம்பல, இந்த பாஸ்டர்மாருக்கு என்ன இல்ல ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காரு, அதுவும் ஆர்த்தோ டாக்டர், அவர் ஸ்பெஷலிஸ்ட். என்ன பண்ணாரு, ஒரு வருஷத்துல என்ன பண்ணுவீ செத்து போன்னு சொன்னாரு. இவர் சொன்னதுக்காண்டி இவர் இப்ப என்ன சொல்றாரு, உனக்கு சுகம் கிடைக்க மாட்டாரு. நான் சொல்ல மறுபடியும் இந்த கை இப்படிதான் இருக்கு. இப்போ அடுத்த நாள் வேற ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அவர் சொல்றாரு, அவரும் ஜோம் பண்ணி சொல்றாரு, தம்பி நீ ஏசப்பாட பையன், ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்யணும் ஒரு வாழ்க்கையில தீர்மானம் எடுத்து உன் வாழ்க்கையை தேவ சமூகத்தை அர்ப்பணிச்சு உன் பாவத்தை அறிக்கையிட்டு நீ ஆண்டவருக்கு முன்பா உண்மையா இருப்பேனா ஒரு அற்புத சுகம் கிடைக்கும். இப்போ எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. நேற்றுக்கு வந்தவரும் இது சொன்னாரு, இன்னைக்கு வந்தவரும் இந்த வார்த்தை சொன்னாரு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. நான் சொல்றேன், டாக்டர்களால முடியல, டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க, வீட்டுல எல்லாமே ஹோப்லெஸ் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்கிற நிலைமையில திங்க் பண்ணும்போது பிரைஸ் தி லார்ட், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம குமாரபுரத்துல திவான் பகதூர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, மேபி நீங்க பாத்திருப்பீங்க. அங்க ஒரு டாக்டரை பார்த்து கொஞ்சம் டெஸ்ட் எடுக்கணும்படியாக என்ன பண்ணணும், அடுத்த நாள் வரும்படியாக திங்க் பண்ணிட்டு இருக்கோம். திங்க் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலையில அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட், முந்தின நாள் அந்த ரெண்டாவது பாஸ் ஜோமெண்ட் போன நைட்டு நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், என்ன தூக்கி உட்கார வைக்க மாட்டேன். அம்மா என்ன பண்ண, தூக்கி உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க தான் தூக்கி உட்கார வைக்கணும், அவங்க தான் தூக்கி படுக்க வைக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் என்ன பண்ணி உட்கார்ந்துட்டு பின்னாடி பில்லோவை கொடுத்துட்டு அம்மா போயிட்டாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், ஆண்டவரே என்ன மன்னிங்க, என் குறைகளை மன்னிங்க, தவறுகளை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க. ஏசப்பா உங்களுடைய ஊழியத்தை செய்ய நான் என்ன பண்றேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன். எனக்கு அற்புத சுகத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஊழியத்தை செய்ய நான் என்ன பண்றேன், நான் ஆயத்தமாகிறேன். அடுத்து சொல்றேன், மொண்டி எல்லாம் என்ன பண்ண மாட்டேன், ஒளிது போக மாட்டேன். மொண்டி எல்லாம் எனக்கு அற்புத சுகம் வேணும் ஐயா, ஜெபம் பண்ணேன். பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு என்ன அறியாமல் தூங்கிட்டேன். பாருங்க, என்ன அறியாமல் தூங்கிட்டேன். எப்போதுமே ராத்திரி 2 மணி 3 மணிக்கு மயக்கத்துல தூங்குவேன். ஒவ்வொரு நாளும் எங்க அம்மா என் கட்டில் காலில் உட்கார்ந்துட்டு கீழே உட்கார்ந்து அழுது அப்படியே படுத்து தூங்குவாங்க. அவங்களால என்ன சரியா சாப்பிட முடியல, பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மிகுந்த வேதனையோட மிகுந்த கண்ணீரோட இருக்கிறாங்க.
நடந்த விஷயம். நான் தேவ சமூகத்தை அர்ப்பணிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்து என்ன அறியாம தூங்கிட்டேன். ராத்திரி எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன காலை இழுத்து போட்டு பெட்ஷீட்ல தூக்கி போட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஃபர்தரா பார்த்தாங்க. நடந்த விஷயம், அடுத்த நாள் எங்க அம்மா என் ரூம்ல வந்து பிரைஸ் தி லார்ட், எனக்கு எப்போதுமே பெட் காஃபி அவங்க கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன அறியாமலே நான் என் பெட்டை விட்டு எழும்பி காலை கீழே போட்டுட்டேன். என் தேவனுக்கு மகிமை. கையை நிமித்து பார்த்தா கை நிமிர்ந்திருக்கு. கை என்ன பண்ணிருக்கு? நிமிர்ந்திருக்கு. காலை பார்த்தா கால எல்லாம் வலி இல்லை. எனக்கு நான் என்ன சொப்பனை காண்றேன்னு நினைக்கிறேன். சொப்பனை காண்றேன்னு நினைச்சிட்டு கண்ணை என்ன பண்றேன், நவுடி பாக்குறேன். இல்ல சொப்பனை காணல. இப்ப எனக்கு சரியான ஆகாரம் எனக்கு இல்லாதனால நான் ரொம்ப லீன் ஆயிட்டேன். என்னால் நிக்க முடியல. ஆனா எனக்கு தெரியுது நான் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன். என் அம்மாவை கூப்பிட்டேன், என் அப்பாவை கூப்பிட்டேன், எல்லாம் வந்து பாக்குறாங்க. நான் எழும்பி நின்று எங்க அப்பா அம்மா 10 மாசம் ஆகுது. இப்போ என்னடா பண்ண, நிறைய டேப்லெட் சாப்பிட்டியா, என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது நான் ஜெபம் பண்ணேன். என்னை என் தேவனுக்கு முன்பாய் நான் அர்ப்பணிச்சேன். ஆண்டவர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்ல எங்கள் வீட்டிலே ஒரு மிகுந்த களி கூறுதல், ஒரு மிகுந்த சந்தோஷம், எங்கள் வீட்டிலே ஒரு மிகுந்த ஆனந்தம் உண்டானது. திவான் பகதூர் டாக்டரை வந்து பார்க்கும்படியா வரும்போது எப்போதுமே சில டெஸ்டுக்காக செக் பண்ண போகும்போது என்ன தூக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, கார்ல கொண்டு உட்கார வைப்பாங்க. இல்லைன்னா வீல் சேர்ல என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. இப்போ நானே நடந்து வரேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன், நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன். நானே நடந்து வரேன். போய் செக் பண்ணும்போது பூரணமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அன்னைக்கு போன வலி இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில இல்லாம அற்புதத்தை ஆண்டவராகிய தேவன் செய்திருக்கிறார் என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடுகளை, ஒரு போராட்டங்களை, ஒரு பிரச்சனையை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார் என்று சொன்னால் நம்மை உருவாக்கும்படியாகவே கர்த்தர் அனுமதிக்கிறார். என்ன ஆர்த்தடாக்ஸ் ஜாயின்ட் பெயின்ல யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா எனக்கு அற்புதம் நினைச்சீங்க, எனக்கு சுகம் வந்துச்சுங்க. உங்களுக்கு அற்புதத்தை செய்ய என் இயேசுவினாலே முடியும் என்று நான் சாட்சியாய் சொல்லும்படியாய் கர்த்தர் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். சில யுத்தங்களுக்குள்ளாய், சில போராட்டங்களுக்குள்ளாய் போயிட்டு இருப்போம்னு சொன்னா இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. செய்ய வேண்டிய காரியம் 3 பாருங்க. உபவாசத்தை ஜெபிக்கிறவனா இருந்தான். இரண்டாவது பிரைஸ் தி லார்ட், அவருடைய வாழ்க்கையில தன்னை தாழ்த்தினவனாயிருந்தான். எனக்கு பலன் இல்லை, தாழ்த்தினவனாயிருந்தான். கடைசியாக பிரைஸ் தி லார்ட், பாகாலை தேடல, யாரை தேடனா? கர்த்தரையே தேடனா. நம்ம வாழ்க்கையில உறுதியா இருப்போம், கர்த்தருக்குள்ள உறுதியா இருப்போம், கர்த்தருக்குள்ள சாட்சியா இருப்போம். நிச்சயமாய் பிரைஸ் தி லார்ட் உங்களை கொண்டு பலத்த செய்கைகளை செய்ய கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். கண்களை மூடுவோமா, தேவ சமூகத்தில் தாழ்த்துவோமா, தேவ சமூகத்தில் சமர்ப்பித்து ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட், என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சமூகத்தில் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை உம்முடைய சமூகத்தில் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் சென்று கொண்டிருக்கிற பாதையை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. நான் எப்படிப்பட்ட பாதையிலே சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை என் ஆண்டவர் புரிந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு மனுஷனாலே புரியாத ஒரு காரியம், உலகத்தில் ஒரு மனுஷனாலே புரியாத காரியம், என் கணவனாலே புரியாத காரியம், என் மனைவினாலே புரிய முடியாத ஒரு காரியம், என் பிள்ளைகளினாலே புரிய முடியாத ஒரு காரியம், என் பெற்றோர்னாலே புரிய முடியாத ஒரு காரியம், என் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் நீர் என்னை புரிந்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். உம்முடைய சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபிக்கும்படியாய் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. என்னை தேவனுக்கு முன்பாய் முழுவதுமாய் பிரைஸ் தி லார்ட் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. இனி நான் கர்த்தருக்கு உரியவன். நான் உலகத்தை நோக்கி பாராதபடிக்கு, உலகத்தின் காரியங்களை நோக்கி பாராதபடிக்கு என் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். எடுக்கிற தீர்மானத்திலே நாம் உறுதியாக இருப்போம். அற்புதத்தின் தேவன் பரிபூர்ணமான அற்புதத்தை செய்ய நம்முடைய தேவன் போதுமானவர். அவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து கிருபையாய் நடத்துவாராக. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.